வேற எதுவும் இருக்காது. கவலையே படாம மார்க் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகேவா? அது எந்த சாப்டர் இருந்தாலும் அப்படிதான் இருக்கும். இது ரூலா சார்லாம் கேட்க கூடாது. இது ரூல் கிடையாது. ஆனா ரொம்ப சேஃபஸ்ட் மெத்தட், சேஃபஸ்ட் வந்து நாங்க கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர்ஸ் எல்லாம் டிசைட் பண்ணும்போது இது எங்களுக்கு சேஃபா இருக்கும். அதனால நாங்க என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு நினைக்கி இப்படிதான் கொஸ்டினே டிசைன் பண்ணுவோம். ஓகே, கொஸ்டின் பேப்பரே டிசைன் பண்றது இப்படிதான் இருக்கும். அது பேட்டர்ன்ல ஒரு சம் இருக்குது இது உள்ள. ஓகே, டிவைடட் பை 3 நான் மேக்ஸிமம் ஆன்சர் வந்துடும். ஓகே, டிவைடட் பை 3 வந்துடும். ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் ரொம்ப பெருசா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்பா. அந்த இது பண்ணிடுவோம். ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஓகே. நான் உங்களுக்கு ப்ளீஸ் டைரக்டா எழுதுங்க, டைரக்டாவே எழுதுங்க. டோன்ட் நீட் டு ரைட் இட் நவ. டைரக்டா இந்த மாதிரி பேட்டர்ன்ல எழுதுங்க. நான் சொல்ற क्वेश्चन ரீட் பண்றேன், அதை பேஸ் பண்ணி இந்த பேட்டர்ன்ல எழுதுங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் a certain sum of money. இது இல்ல, வெயிட் மொக்கைட்ஸ். The difference between the compound interest and the simple interest on a certain sum of money at 5% per annum for 2 years is 3 rupees. அதாவது difference between compound interest and the simple interest. Okay, for 2 years at a percent rate of interest, 5% rate of interest per annum is 3 rupees. அப்படி என்ன அர்த்தம்? 3 is equal to P into I square. I square என்னது? 5%. 5% எவ்வளவுப்பா? 0.05. அந்த இடத்துல வந்து 0.05 தான் யூஸ் பண்ணோம். 0.05 the whole square. 0.0025. சிம்பிளா என்ன பண்ணலாம்? 3 divided by 0.0025. இதான் பிரின்சிபல். எவ்வளவு வருது? 1200. புரியுதா இல்லையாப்பா? நான் இன்னொரு சம் தரேன். The difference between compound interest and simple interest on a certain sum of money at 10% per annum for 2 years. For 2 years. எத்தனை percent per annum? 10%. 2.50 rupees. 2 ரூபாய் 50 பைசா. So என்ன பண்ணீங்க? Sir, 2.5 is equal to P into 0.1 the whole square. Am I right? $250. அவ்வளவுதான். எஸ், இப்ப வருது இல்லையாப்பா? வரலையா? Now listen here. Principal is equal to 1500 rupees. Principal is equal to 1500 rupees. Principal is equal to 1500 rupees. Rate of interest is equal to 5%. Rate of interest is equal to 5%. அப்ப என்ன பண்ணும்? 0.05. இது எக்ஸாம்ல வந்த क्वेश्चन இப்ப நீங்க போடுறது. Find the difference between simple interest and compound interest for 2 years. 3 point அவ்வளவுதானே? P I square பா. I square என்னது? 0.0025 எவ்வளவு வருது? 3.75 ரைட் ஆன்சர். இப்போ குயிக்கா வருதா? ஓகே, ஒரு சம் 3s போட்டுறோமா? ப்ளீஸ் வெயிட் லிசன் ஹியர். இப்போ எல்லாத்துக்கும் ஆன்சர் வந்தாப்பா? 3.75. 1500 divided by 0.0025.
1500 divided by 1500 into 0.0025. 3.75. Have you all got it? ஓகே, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கொஞ்சம் கவனிங்க, நீங்க தான் கோஆபரேட் பண்ணோம். ஐ அண்டர்ஸ்டாண்ட், நிறைய பேர் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றீங்க. ஒரு சிலருக்கு உடனே புரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு டைம் எடுக்கும். பக்கத்துல கேட்பீங்க, எனக்கு தெரியும் எப்படி ஆன்சர் வந்தது, கால்குலேட்டர் எப்படி வந்ததுன்னு கேட்பீங்க, அது எனக்கு புரியுது. ஆனா என்னன்னா, எனக்கு அதுக்கு வெயிட் பண்றதுக்கு நம்ம கிட்ட என்னது இல்ல, டைம் இல்ல. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கங்க. மற்ற நேரமா இருந்தா நான் வெயிட் பண்ணிடுவேன், ஒரு சம்ம முடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கூட வெயிட் பண்ணுவேன். இன்னைக்கு எனக்கு அவ்வளவு டைம் கிடையாது, அதனால அடுத்த சம்முக்கு டக்குன்னு ஷிஃப்ட் ஆயிடுங்க. ஓகே, ஐ வாண்ட் டு கம்ப்ளீட் ஃபுல் சிலபஸ் ஆஃப் டைம் வேல்யூ ஆஃப் மணி. ஓகே, ஃபுல் சிலபஸ். நான் இன்னைக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு அவசரம்லாம் கிடையாது. நான் இன்னைக்கு முடிக்கல, நாளைக்கு முடிச்சிருவேன், ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்கு. ஆனா எனக்கு என்னன்னா, நீங்க அந்த 14 மார்க் என்ஷூர் பண்ண, அவ்வளவுதான். புரியுதா? இன்னைக்கு முடிக்க முடியல அப்படின்னு அன்னைக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை. வெறும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் நீங்க முடிச்சுட்டு நாளைக்கு கூட என்ன பண்ணிப்பேன், ஆன்னுட்டி போட்டுக்கலாம். ஏன்னா இந்த ஒரு டாபிக்ல என்னால என்ன பண்ண முடியாது, காம்ப்ரமைஸே பண்ண முடியாது. நீங்க கத்துக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். ஏன்னா இதுதான் நம்பிதான் உங்க தலையெழுத்து இருக்கு ஃபவுண்டேஷன்ல. ஆனா யாரும் அது சீரியஸா எடுத்தீங்களான்னு தெரியல. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல நான் சொல்ல ஒரு டாபிக் இருக்கு, அந்த டாபிக் தான் என்னது, டைம் வேல்யூ ஆஃப் மணி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். என்னது அது? சென்ட்ரல் டெண்டன்சி அண்ட் டிஸ்பர்ஷன். அதுதான் நம்மளுடைய டைம் வேல்யூ ஆஃப் மணி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல. இந்த 2 டாபிக்ல மட்டும் எந்த காலத்துல என்ன பண்ணிடாதீங்க, காம்ப்ரமைஸ் மட்டும் ஆயிடாதீங்க. ஏன்னா இது 2 டாபிக் மட்டும் முடிச்சாலே 24 to 25 மார்க்ஸ் இந்த 2 டாபிக்ல. ஓகேவா? இந்த 2 டாபிக்ல 24 to 25 மார்க்ஸ். இன்னொரு டாபிக் இருக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல, அது மோஸ்ட்லி எல்லாரும் இக்னோர் பண்ற டாபிக். ஓகே, ஆனா பல எக்ஸாம்ல அவ்வளோ பணம் மாதிரி வரும். 6 மார்க், 5 to 6 மார்க்ஸ், அப்படியே கொத்தா 5 to 6 மார்க்ஸ் தூக்கிடலாம். என்ன டாபிக் சொல்லுங்க? கோரிலேஷன் ரிக்ரெஷன். நான் சொன்ன கரெக்ட் தானே? அது மைண்ட்லயே வராது, அந்த டாபிக் மைண்ட்லயே வராது. கோரிலேஷன் ரிக்ரெஷன் 5 மார்க் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 5 மார்க் சால்வ் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்னு நினைக்கிறீங்க? எக்ஸாம்ல நான் சொல்றேன், நீங்க கிளாஸ்ல சொல்லல. எப்படி கொஸ்டின்ஸ் வரும்னா, 5 மார்க்கு ஒரு 2 மினிட்ஸ்ல சால்வ் பண்ணிடலாம். அப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், உட்காந்து மாங்குன்னு ஃபார்முலா போட்டுட்டு இருப்போம். அதனாலே அந்த டாபிக் மேல எரிச்சல் வந்துடும். அந்த ஃபார்முலாவே தேவையில்லை எதுவும். புரியுதா? தியரிட்டிக்கல் அப்ரோச் பண்ண. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்கு இதை கிளியர் பண்றதுக்கு. நீங்க எதெல்லாம் ஸ்கிப் பண்றீங்களோ அதுலதான் ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அதுலதான் ஈஸியான கொஸ்டின். தியரிட்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுவாங்க. அதுலதான் அப்படியே சொலையா மார்க் தள்ளிட்டு வரும். என்கிட்ட கேட்டீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல 2 டாபிக்ல ஒரு 80% ஸ்கோர் பண்ணிடலாம். 80% in the sense, ஒரு 12 கொஸ்டின் வருது, 12 மார்க் வருதுன்னா கண்டிப்பா ஒரு 9 கொஸ்டின்ஸ் வரைக்கும் அப்படியே டிக் மார்க் பண்ணி சம்ஸ் போடாமலே முடிச்சிடலாம். அந்த 2 டாபிக் என்னதுன்னு சொன்னீங்க அப்படின்னா இது எல்லாராலும் பண்ண முடியும். மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட், நான் மேத்தமெட்டிக்ஸ் எல்லாராலும் பண்ண முடியும். அந்த 2 டாபிக் என்னன்னா தியரிட்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷனும் கோரிலேஷன் ரிக்ரெஷனும். தியரிட்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன், கோரிலேஷன் ரிக்ரெஷன். கொஞ்சம் டைம் கன்சூமிங் டாபிக் என்னதுன்னா இண்டெக்ஸ் நம்பர். அதுல கொஞ்சம் சேலஞ்சிங் ஆயிடும். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், தியரிட்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன், கோரிலேஷன் ரிக்ரெஷன், ஐயோ அது கொஞ்சம் கஷ்டம். இண்டெக்ஸ் நம்பர் வாவ். ஆனா எக்ஸாம்ல அப்படியே உல்டாவா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? எக்ஸாம் ஹால்ல என்னது அப்படியே உல்டாவா இருக்கும். சோ நம்ம அதுக்கெல்லாம் ரெடி ஆகணும். டைம் வேல்யூ ஆஃப் மணியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ற சம்ஸ் இதுல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நீங்க முடிச்சிட்டீங்கன்னா நீங்க கில்லாடி. இதுல 80% முடிச்சா கூட ஒரு 10-12 மார்க்ஸ் எடுத்துட முடியும். இல்ல 80% முடிச்சா கூட ஃபுல்லத்தையும் முடிச்சீங்கன்னா கண்டிப்பா 14 on 14 தான். ஓகே, ஆனா இது முடிக்கல, படிக்க முடியல அப்படின்னா உங்களுக்கு அங்க போய் எக்ஸாம் ஹால்ல போய் 14 எடுத்துருவீங்க. ஆனா அந்த 14 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிருப்போம். 3/4 மணி நேரம் 14 மார்க்ஸ்னா ரொம்ப 3/4 மணி நேரம் என்னன்னு தெரியும் இல்லையா? 45 minutes. உங்களுக்கு தமிழ்ல சொன்னா புரியுமான்னு தெரியல. ஓகே, 3 இயர்ஸ்க்கு போடலாமா? இது டிஃபரன்ஸ் பிட்வீன் 3 இயர்ஸ் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறீங்களா? CI3 minus SI3. அதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் compound interest and simple interest for 3 years.
ஐயோ எங்க விட்ட 13.77. Difference between compound interest and simple interest for 3 years is what? 13.77 rupees. 13. 13 தானே சொன்னேன். 13.77 rupees. Rate of interest 6. இதானே 13.77 equal to pi square into right. இதானப்பா 0.36 into 1.06 தானப்பா. நீங்க என்ன பண்ணிருப்பீங்க 13.77 divided by 0.36 divided by 1.06 1250 வந்ததா? I square la pi square. ஐயோ 6%. சாரி ஐயோ கரெக்ட், நான் தான் தப்பு பண்ணேன். தேங்க்யூ சோ மச், வெரி குட். 3.06 தான். அது அந்த 1 plus 8 ஞாபகத்திலே 1 plus 0.06 போட்டேன். டஸ்டர் எங்க வச்சா? Okay. Finished. நம்ம கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு பாப்புலேஷன் டைப் கொஸ்டின் இருக்கு, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பர்த் ரேட் ஆஃப் அ டவுன் இஸ் 39 something. Death rate is 19 point something percentage. Okay, in how many years it will be doubled when there is no immigration or emigration? You all remember that question? ரொம்ப முக்கியமான question. ரொம்ப முக்கியமான question. ஓகேவா? எஸ். இப்ப அந்த question தான் போட போறோம். Are you all ready now? எல்லாத்துக்கும் அந்த புக்ல கொஸ்டின் இருக்கும், இந்த உங்களுக்கு தர போறேன். நான் ரீட் பண்ற கொஸ்டினை okay, let me read the question. Listen here. The annual birth and death rate, the annual birth and death rate per 1000 are 39.4 and 19.4 respectively. The number of years in which population will be doubled assuming there is no immigration or immigration. Look at this. Birth rate of the town 39.4 per 1000. 1000 பேருக்கு 39.4 39.4 பிறக்குறாங்க. சார் எப்படி சார் 0.4 லாம் பிறக்குறாங்கன்னா இது ரேஷியோ. ஓகேவா? ரேஷியோ அவ்வளவுதான். சார் எப்படி சார் 0.4 எப்படி சார் பிறப்பாங்க? குறமாசமா சார்லாம் கேட்க கூடாது. ஓகே. Now death rate 19.4 per 1000. Can you please listen here? Hey, birth rate is more than death rate. When birth rate is more than death rate, the meaning is population is increasing. Do you all agree? So the population increases by 20 per 1000.
Is it nothing but 2%? Is it nothing but 2%? Say yes or no? 20 per 1000 and 2%. Now, the number of years in which the population will be doubled. அப்பனா என்ன கேட்டிருக்காங்க? When the population is going to become 2 times of the principal. அதாவது A equal to 2P. How many years it will take to become, like how much time it will take to be doubled? Now tell me my dear, நீங்க இப்ப உங்க மெத்தட்ல போட்டு எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. ஆப்ஷன் என்னன்னா வந்துட்டு போகுது, ஆன்சர் சொல்லுங்க. Thirty 35 is the right answer. என்ன பண்ணீங்க? ஞாபகம் இருந்த ஆன்சரு போட்டீங்க, அதான் ஞாபகம் இருந்தது இல்ல மனுஷா வரலையா? ஓகே, லிசன் ஹியர். 2% கிடைச்சிருச்சா? லெஜெண்ட்ஸ் இந்த சமயம் எப்படி அப்ரோச் பண்ணாங்கன்னு சொல்லிடுறேன். ஃபார்முலா மெத்தட் போட்டாங்க, ஃபார்முலா மெத்தட் போட்டுங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஃபார்முலா மெத்தட்னா என்னது? சார் p into 1 plus I whole power n is equal to 2p, cut cancelled, 0.02 whole power n. So 1.02 whole power n equal to 2 சார். இப்போ ஆப்ஷன் இருக்கும் சார், ஆப்ஷனை கொண்டுட்டு வந்து என்னக்கு பதிலா என்ன போடுவோம்? 35. 1.02 whole power 35 போட்டா என்ன வரும்? 2 வரும். இதுதான் குழந்தைங்க மெத்தட். ஆமா, லெஜெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்றேன், அதுக்கப்புறம் அல்ட்ரா லெஜெண்ட் வரும். இங்க கவனிங்களா, இதே இடத்துல லெஜெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரிஜினல் பாப்புலேஷன் 100 வச்சுப்பேன். ஓகே, நான் லெஜெண்டா யோசிக்கிறேன், 100 வச்சுப்பேன். என்ன ரெண்டு இன்க்ரீஸ் ஆகுது? 2%. எப்பவுமே பாப்புலேஷன்ஸ் நீங்க ஏற்கனவே சொல்லிருக்கீங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்டா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டா மென்ஷன் பண்ணுவாங்கன்ட்டு. பாப்புலேஷன் ஆல்வேஸ் வாட்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான். இன்க்ரீசஸ் பை 2% அட் தி பிகினிங் ஆஃப் த இயர்னு சொல்லிட்டாங்க. 2% தான் இன்க்ரீஸ் ஆக போகுது. நான் லெஜெண்ட், நான் 100 எடுத்துக்கிட்டு பிளஸ் 2% பிளஸ் 2% பிளஸ் 2% பிளஸ் 2% ஆட் பண்ணிக்கிட்டே போவேன். எப்போ 2 வருதோ அந்த கவுண்ட் எடுத்துக்கிட்டு ஆன்சர் போட்டுருவேன். சார் ஆனா அதுதானே சார் பிரச்சனை, எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியாத சார் தானே கேட்பீங்க. கொடுங்க, மேல நம்பர் வருது இல்ல, ஃபர்ஸ்ட் 100 பிளஸ் 2% போட்டீங்கன்னா 3 காமிக்கும். எத்தனை பேர் கால்குலேட்டர் 2 காமிக்குது? கால்குலேட்டர் மாத்திருங்க. அப்படி இல்லம்மா, ஐயோ அந்த நம்பர்ல, ஐயோ இது அதுக்கு மேல அறிவாளியா இருக்கல. மேல இண்டெக்ஸ்ல 2 எத்தனை பேர் காமிக்குது? எத்தனை? மேக்ஸிமம் 3 காமிக்கும். கொஞ்சம் கவனிங்க, அதுக்கு என்ன அர்த்தம் சொல்றேன் பாருங்க. 100 பிளஸ் ஒரு வாட்டி பிரஸ் பண்றீங்களா, 2 ஒரு வாட்டி பிரஸ் பண்றீங்களா, பர்சன்டேஜ் மொத்தம் எத்தனை பட்டன் பிரஸ் பண்றீங்க? 3. கரெக்டா இல்லையா? அதுதான் என்ன ஆகுது, மேல அந்த இண்டெக்ஸ்ல காமிக்கும் 3. சோ நான் பாட்டு பிளஸ் 2% பிளஸ் 2% பிளஸ் 2% போட்டுக்கிட்டே இருப்பேன். நான் கவுண்ட் எல்லாம் பண்ண மாட்டேன். 2 வந்துருச்சு, மேல செக் பண்ணுவேன், 105 இருக்கும். என்ன இருக்கும்? 105. ஒவ்வொரு வாட்டி என்னது 3 கூடுது. அப்பனா 105 டிவைடட் பை 3 என்னது? 35. அவ்வளவுதான், முடிச்சிருவேன் நானு. இது லெஜெண்ட் மெத்தட். 3 ஸ்டெப்ஸ் இல்ல, 3 3 3 3 மேல கூடுது இல்ல, மேல 105 காமிச்சதுன்னா என்ன அர்த்தம்? வந்துச்சா ஆன்சரு? ஓகே ஓகே. மனுஷா
ஏ எவ்வளவு பேருக்கு 106 காமிச்சது? உங்களுக்கு காமிச்சதா? ஏன் தெரியுமா? நீங்க கடை 2% போட்டீங்கல்ல, கடைசியா போடும்போது பிளஸ் அமைக்க விட்டீங்க. 2% நிறுத்திருந்தீங்க 105. அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா பிளஸ் அனுப்பிடுவீங்க. ஏன்னா நீங்க அப்படியே கவுண்ட் பண்ணி. ஓ அவன் எழுப்பா, தூக்கம் என்னன்னு சொல்லுப்பா. ஏன்பா தூங்குறீங்க? ஏ பர்சன்டேஜ் டிவிஷன் கிடையாது. ஐயோ அம்மா, ஏப்பா ஐயோ இதுவரை சொல்லணுமா? இந்த பார், இப்படி போட்டா பர்சன்டேஜ், இப்படி போட்டா டிவிஷன். ஐயோ நமக்கு பர்சன்டேஜுக்கு டிவிஷனுக்கு சொல்ல வேண்டியதா இருக்குது. எப்பா இதை யூஸ் பண்ணுங்கப்பா. சார் எப்படி போட்டானே சார், லைன் கொஞ்சம் சாஞ்சிருக்கு அவ்வளவுதானே சார். உங்களுக்கு எல்லாம் என்ன பார்த்தா என்னெல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்குப்பா எனக்கு. ஐயோ ஹண்ட்ரட் இஷ்டத்துக்கு அமைக்கிட்டான். கொஞ்சம் நிறுத்திக்கிறேன். மேல என்ன காமிக்குது? 36. அப்படின்னா 12 இயர்ஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். $75 25 இயர்ஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். இன்னும் வருது சேரல. $200 வந்துருச்சு. ஓகே enough. ஓகே புரியுதாப்பா? இந்த லாஜிக் புரியுதா? இதே மாதிரி டைப் நிலுங்க. அல்ட்ரா லெஜண்ட் மெத்தட் தான் பெஸ்ட் மெத்தட். அதுதான் நீங்க அப்ளை பண்ணோம். இது எப்படி நாளைக்கு worst கேஸ் சினாரியோ. எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, கால்குலேட்டர் இருக்கு, அது போதும். அதை வச்சு ஃபுல் டைம் வேல்யூ பண்ணி முடிச்சிடலாம். ஓகேவா? எதுவுமே ஞாபகம் இல்லை, வேண்டாம், எல்லாம் கால்குலேட்டர் வச்சு முடிச்சிடலாம். அதுக்காண்டி தான் இந்த மெத்தட். worst கேஸ் சினாரியோக்கு தான் இந்த மெத்தட். இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் இருக்கு. அதாவது பாப்புலேஷன் டவுன் என்னமோ தெரியல. ஆமா, பாப்புலேஷன் ஆஃப் டவுன் இன்க்ரீசஸ் பை 40%. இன்க்ரீசஸ் பை 40%. அதுவும் புக்ல இருக்குது. ஒன்னு இல்லப்பா, 100 எப்போ 140 ஆகும்? அதான அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2 தான். 100 when it will become 140. அவ்வளவுதான். அப்புறம் என்ன பண்ணீங்க? +2% +2% +2% ஆட் பண்ணிட்டே இருப்பீங்க. அது எதுல போய் நிக்கணும்? 140க்கு வந்தோடனே நிறுத்திடுவீங்க. 17 இயர்ஸ் வரணும் ஆக்சுவலா. அது 17 தானே? ஓகே சார், நாங்கெல்லாம் அப்பவே அப்படிதான் நினைச்சீங்க அப்படின்னா இந்த 2 கொஸ்டினோட ஆன்சர் மனப்பாடம் பண்ணி வச்சுங்க. எக்ஸாம் வந்து டைரக்டா டிக் பண்ணிட்டு வந்துருங்க. அவ்வளவுதான். எஸ், இனஃப். Can you please keep quiet? ஏய் போதும்பா, கவனிங்கப்பா. ஓகே, கவனிங்க. இந்த செஷன் எப்படின்னா, ஓரளவு கொஞ்சம் கத்துக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், எனக்கு போர் அடிக்கும். ஏன்னா நீங்க பேசிக்கிட்டே சம் போட ஆரம்பிச்சிருவீங்க. எனக்கு கேப் நிறைய கிடைக்கும். கரெக்டா சைலண்டாவே உட்காந்துட்டு இருக்க மாட்டீங்க. நான் திரும்பவும் சொல்றேன், எனக்கு வெயிட் பண்றதுக்கு டைம் இல்லை.
டக்குன்னு அடுத்த சம் போய் ஆகணும். சரி, இதே சம கொஞ்சம் ஸ்டைலா போடலாமா? இதுதான் என்னோட ஸ்டைல். இதெல்லாம் என்ன எனக்கு அதெல்லாம் சும்மா உங்களுக்காண்டி ஒரு கால்குலேட்டருக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொடுக்கணும், உங்களுக்கு கால்குலேட்டர் ஃபிங்கரிங்லாம் பர்ஃபெக்டா வரணுன்றதுக்காண்டி கொடுத்தது. மற்றபடி இதெல்லாம் நான் ப்ரிஃபரே பண்ண மாட்டேன். ஸ்டைல் அப்ரோச் பண்ணலாம். ஓகே, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். பட் நான் திரும்ப சொல்றேன், நீங்க மட்டும்தான் இந்த மெத்தட் உங்க பேட்ச்ல ட்ரை பண்ணுவீங்க, வேற யாரும் இந்த மெத்தடே போட மாட்டாங்க. ஓகே, இப்ப நான் சொல்லி கொடுக்குற மெத்தட் இந்த பேட்ச், அப்புறம் என்னோட இன்னொரு பேட்ச் வெஸ்ட் மாம்பலம் பிரான்ச், இந்த 2 பிரான்ச்ல இருந்தா பசங்க போடுவாங்க, இல்லாட்டி பாஸ்ட் இயர் படிச்ச பசங்க போடுவாங்க. வேற யாரும் இந்த மெத்தட் சொல்லி கூட தர மாட்டாங்க. கவனிங்க, நோட், இதுதான் ஸ்டைல். சம் ஆஃப் மணி இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல. ஓகே, சம் ஆஃப் மணி doubles itself in, ஞாபகம் இருக்கா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு மெத்தட் போட்டோம், n-1 into 100 by r years ஒரு மெத்தட் போட்டோம்ல, அதான் இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு. சம் ஆஃப் மணி doubles itself in sum of money doubles itself in 69 by r plus 0.35 years. கவனிங்க ஒரு நிமிஷம், இது ஏன் ஸ்பெஷல் டைப்னு நான் சொல்றேன். கவனிங்க சார், இதுக்கு அந்த கால்குலேட்டர் மெத்தடே பரவாயில்ல சார், இது யார் சார் ஞாபகம் வச்சுப்பான்னா இதுதான் பர்ஃபெக்ட் எக்ஸாக்ட் ஆன்சர் வரும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, மேக்ஸிமம் ட்ரிக் என்ன தராங்க அப்படின்னா, டபுள்ஸ்க்கு கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல டபுள்ஸ்க்கு 72 by r னு கொடுக்குறாங்க. 72 by r தான் மேக்ஸிமம் ட்ரிக் எல்லாருமே கொடுக்குறாங்க. உங்களுக்கு அது கூட கொடுக்கல பாவம். ஸோ 72 by r கொடுக்குறாங்க. 72 by r னா கூட ஒரு அப்ராக்சிமேஷன்ல வந்து நிற்கும், பிரச்சனை வரும். ஏன்னா இந்த ஆன்சருக்கு 35 வருது இல்லையா, நான் 72 by r போட்டேன்னா 36 கிடைக்கும். ஆப்ஷன்ல 36 இல்லைன்னா 35 மார்க் பண்ணிட்டு வந்துருவோம். 36 இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, மாட்டி பண்ணுமோ. சோ இந்த மெத்தட், இந்த நம்பர் ஞாபகம் வச்சுங்க. டபுள்ஸ் நினைக்கிறது 69 by r plus 0.35. Once again tell me what is it? 69 by r plus 0.35. ஓகேவா? சரி, இங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது? 2. டபுள்ஸ் தானே? சரி, அப்படின்னா என்னது? 69 by 2 plus 0.35 போடுங்க. அப்ராக்சிமேட்லி என்ன வந்துருச்சு? ஆன்சர் டைரக்டா வந்துருச்சுல்ல. எனக்கு கால்குலேட்டர் கூட தேவையில்ல. புரியுதாப்பா? அத்தனை வாட்டி கூட பிரஸ் பண்ண வேண்டாம். டபுள்ஸ் 69 by r plus 0.35. இந்த நம்பரை ஞாபகத்துல வச்சீங்க அப்படின்னா இதெல்லாம் ஸ்பெஷல் நம்பர்ஸ். சார் டபுள்ஸ் வரலன்னா என்ன நினைக்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணா, டபுள்ஸ் இன் ஸ்டாண்டர்ட். டபுள்ஸ்ன்றது என்னது? ஸ்டாண்டர்ட். ஓகே, டபுள்ஸ்ன்றது ஸ்டாண்டர்ட். நெக்ஸ்ட் செகண்ட் நோட் எழுதிங்க. அதான் வர 114 by r அதான் தர போறேன். ரைட் டவுன். சம் ஆஃப் மணி, செகண்ட் பாயிண்ட். சம் ஆஃப் மணி triples itself in, sum of money triples itself in 114 by r years. 72 days, 114. Sum of money triples itself in 114 by r years. Okay va? 114 by r years. ஆனா இது வந்து எக்ஸாக்ட் கிடையாது, எல்லாமே அப்ராக்சிமேட் தான். ஓகே, ப்ளீஸ் கீப் குவைட். 4 டைம்ஸ்க்குலாம் கிடையாதுப்பா, டபுள்ஸ் ட்ரிபிள்ஸ் மட்டும் தான். அதுக்கு மட்டும் தான் ட்ரிக். 4 டைம்ஸ்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மாதிரி இது அவ்வளவு சிம்பிள் கிடையாது. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எக்ஸாம்லயும் பாத்தீங்கன்னா 2 டைம்ஸ் வரும், இல்லாட்டி 3 டைம்ஸ் வரும், இல்லாட்டி வேற மாதிரி ஒண்ணு வரும். ரைட் டவுன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், இந்த சம்ம கூட நீங்க பண்ணிட மாட்டீங்க. ஏன்னா வந்து இது புக்லேயே கிடையாது. ஆனா எக்ஸாம்ல ரிப்பீட்டடா வந்துட்டு இருக்கு. நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், இது பண்ணிருக்க மாட்டீங்க. ரைட்டா? Yes. Sum of money m times itself in m for monkey. Sum of money m times itself in t years. T for time, small letter t போட்டுங்க. Sum of money m times itself in t years. Then m raised to n times. m raised to n m power n ன்னு போடுங்கப்பா. m raised to 2 லாம் போடாதீங்க. m raised to n times in dash years. அதை ஃபில் பண்ணுவோம், கவலைப்படாதீங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது எந்த மாதிரி கொஸ்டின் புரிஞ்சுப்போம். ரைட் டவுன். ஒரு கொஸ்டின் எழுதிங்க, நோட் கொஸ்டின் எழுதிங்கப்பா. Sum of money, write a note. Sum of money doubles itself in sum of money doubles itself in 10 years. Sum of money doubles itself in 10 years. 32 times itself in 32 times itself in dash years. Sum of money doubles itself in, look at this, sum of money doubles itself in how many years I said? 32 times. Okay, listen here. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பா. நான் சொன்னதானே கரெக்ட். கண்டிப்பா இது கிளாஸ்ல போட்டு கூட இருக்க மாட்டீங்க. டபுள்ஸ் போட்டிருப்பீங்க, தேவைப்பட்டதுன்னா ட்ரிபிள்ஸ் வரைக்கும் போயிருப்பீங்க. இந்த 32 டைம்ஸ் அதெல்லாம் பார்த்துருக்க மாட்டோம். அது கூட போட்டு கூட எனக்கு தெரிஞ்ச ஆக்சுவல் மெத்தட் வரை போட்டு வச்சிருக்கீங்க. இதுக்கப்புறம் நான் 69/r + 0.35 போடுங்க, டைரக்ட் ஆன்சர். ஒரு வேலை கிடையாது. டபுள்ஸ் ட்ரிபிள்ஸுக்கு நான் சொன்ன வேல்யூஸை யூஸ் பண்ணி பண்ணுங்க. ஓகே, மற்றபடி வேற ஏதாவது வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், அதுக்கு தான் வந்து இந்த மெத்தட். இது கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல மட்டும் தான் இது. ஓகே, இட் இஸ் ஒன்லி ஃபார் கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஹவு டு ஐடென்டிஃபைன்னு கேட்டீங்கன்னா கொஸ்டின்ல கொடுத்துருவாங்க கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். டோன்ட் வரி அபவுட் இட். நவ் இங்க கொடுக்கலையே சார் அப்படின்னு நினைக்க, நான் ஏற்கனவே கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டைட்டில் கொடுத்துட்டேன், அதனால கொடுக்கல. எப்படி இந்த டைப்பை கண்டுபிடிக்கணும் மட்டும் சொல்றேன் பாருங்க. இங்க என்னமா கொடுத்துருக்கு? 2 times. am I right? இது எப்பவுமே என்னவா இருக்கும்? பவர்ஸ் ஆஃப் 2ல தான் இருக்கும். 2 power 5. is that right? எப்பவுமே அப்படிதான் இருக்கும். இங்க டபுள்ஸ் இருந்ததுன்னா ஒன்னு இங்க 4 times கேட்பாங்க, அப்படி இல்லாட்டி 8 times கேட்பாங்க, இல்லாட்டி 16 times கேட்பாங்க, இல்லாட்டி 32 times 64 times இப்படிதான் கேட்பாங்க. இங்க ட்ரிபிள்ஸ் இருந்ததுன்னா 9 times 27 times 81 times இப்படிதான் கேட்பாங்க. அப்படி கேட்கலன்னா சார் அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. இது வரைக்கும் அப்படிதான் கேட்டுட்டு இருக்காங்க, இனிமையா அப்படிதான் கேட்பாங்கன்றது என்னோட நம்பிக்கை. அப்படி கேட்கலன்னா சார் அப்படின்னு நினைக்கு ஆக்சுவல் மெத்தட் போட்டு நீங்க சால்வ் பண்ணிக்கோங்க, வேற ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, எஸ். இப்படி இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஃபில்அப் போங்க. ஃபர்ஸ்ட் நோட் கொடுத்துருந்தோம்ல அதே ஃபார்மேட்ல இருக்கான்னு மட்டும் பாத்துங்க. கரெக்டா? m power n, m times m power n times. am I right? and this is our t. கரெக்டா இல்லையா? say yes or no. இது அறிவாளிகள் எப்படி அப்ரோச் பண்ணுவாங்கன்னு சொல்லிடுறேன், நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போறோம்னு சொல்லிடுறேன். அந்த டேஷ் நோட்ல எழுதிருக்கீங்களா?
NT years. NT years. அப்படின்னா ஆன்சர் என்னது? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான் ஆன்சரு. 50 years. உங்களுக்கு இந்த மெத்தடோட அருமை எப்ப தெரியுமா தெரியும்? நான் இது ஒரு ஆக்சுவல் மெத்தட்ல போட்டு ஃபுல்லா பேஜ் வைஸ் போனானே, அப்பா சார் நான் மாதிரி போடுறாருப்பா அப்படின்றீங்க. இப்ப நீங்க ரொம்ப சீப்பா இதை பாப்பீங்க. ஏன்னா நான் ஆக்சுவல் மெத்தட் போடல. ஓகேவா? நான் ஆக்சுவல் மெத்தட் போடல. ஓ இதுதான் மெத்தட் போல இருக்கு நீங்க கத்துட்டு இருக்கீங்க. இது மெத்தட் கிடையாது. திஸ் இஸ் நாட் த மெத்தட். மெத்தட் வேற. புரியுதாப்பா? ரொம்ப பெரிய மெத்தட். லிசனியா, இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், ஆன்சர் சொல்லுங்க. Sum of money 4 times itself in sum of money 4 times itself in 5 years. 16 times itself in how many years? 10 years. Direct answer வருதா? 4 times itself in 5 years. 16 times itself in 4 square. அப்படின்னா 2 5s are 10. Is that clear all of you? புரிஞ்சுதாப்பா? Fine. இப்ப யாராவது கீழே அந்த புக் ரெடி ஆயிடுச்சு மட்டும் கேட்டுங்களா? மெட்டீரியல் ரெடி ஆயிடுச்சு மட்டும் கேட்டுவாங்களா யாராவது? மெட்டீரியல் அவங்க பிரிண்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. அப்படியே கொஞ்சம் ஒரு பாட்டில தண்ணி மட்டும் கொடுத்துரும் சொல்லுங்க. சுடு தண்ணி இருந்தா எனக்கு சுடு தண்ணியா கவிதாப்பா? ஓகே, find the ratio of CI and SI. Find the ratio of CI and SI on a certain sum. Find the ratio of CI and SI on a certain sum at 10% per annum for 2 years. 10% per annum for 2 years. வந்துச்சா? கொடுத்து do it. CI to SI 10% per annum for 2 years. ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் மெட்டீரியல் வருதான்னு பாருங்க. ஓகே, எல்லாத்துக்கும் புக் வந்துருச்சாமா? இன்னும் பிரிண்ட் போயிட்டு இருக்காமா? கீழே இன்னும் போயிட்டு இருக்கோ? ஸ்டாப்பிள் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ். ஓகே, லிசன் ஹியர். Shall we proceed now?
எவ்வளவு வருது ஆன்சர் இதுக்கு? 1.21 divided by 20 வந்துச்சு ஆன்சர் எல்லாத்துக்கும். 21 divided by 20. ஓகே, இத நீங்களே செக் பண்ணீங்க. நான் சொல்ற மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்களே அப்ரிஷியேட் பண்ணிக்கலாம். யூ ஆர் ஆன் த ரைட் ட்ராக். நான் சொன்ன மெத்தட் ஃபாலோ பண்ணலன்னா இதுக்கப்புறமா அந்த மாதிரி யோசிக்க பாருங்க. என்னன்னா 100 rupees ஒரு பேஸ் எடுத்துங்க. 2 yearsக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், 2 yearsக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிட்டு ஒரு நம்பர் வரப்போகுது. அந்த நம்பரு ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய இதுல என்னது மேட்ச் ஆகுதான்னு பாத்துட்டீங்கன்னா ஆன்சர் அங்க 21/20 இருக்கும். ஸோ 21/20 கால்குலேட்டர்ல கண்டுபிடிச்சிட முடியும். இந்த வேல்யூ அந்த வேல்யூ ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா ஆன்சர் ஓவர். You got my point what I'm saying? For 2 years you have to find out compound interest. For 2 years you have to find out simple interest. Ratio போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துட போகுது. கரெக்டா இல்லையாப்பா? என்னம்மா? எஸ். Okay. Write the heading annuity. Can you please keep quiet? Hey, கவனிங்கப்பா. ஒண்ணு பண்ணலாம், ஒரு ஐடியா பண்ணலாம். கவனிங்க ஒரு ஐடியா பண்ணலாம். ஏன்னா எப்படி இருந்தாலும் நீங்க உங்க வேலையை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. கரெக்டா இல்லையா? நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க, நான் என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். ஆனா நம்ம என்ன பண்ணணும், 2 பேரும் ஒரே வேலையை தான் பார்க்கணும். நான் தனியா என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன், நீங்க தனியா உங்க வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ யாராவது ஒருத்தர் ஜெயிக்கணும். கரெக்டா? மெஜாரிட்டி வின்ஸ். நீங்க ஜெயிச்சதாவே இருக்கட்டும். நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் உட்காந்துட்டு என் வேலையை நான் சும்மா உட்காந்துட்டு இருக்க வேண்டாம். அப்படி பண்ணலாமா? அப்புறம் எத்தனை வாட்டி சொல்றேன் கவனிங்கன்ட்டு. நீங்க பாட்டு பேசிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? எனக்கு இதுல எதுக்குன்னா உங்களுக்கு இதுக்கு தான் டைம் கொடுக்கவே மாட்டோம். டக்கு 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 டக்குன்னு அடுத்த சமூகம் போறதுக்கு காரணம் இதுதான். கொஞ்சம் கேப் கிடைச்சா, ஏன்னா புது விஷயம் கத்துக்கும் போது என்ன ஆயிடுது அப்படின்னா எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிப்போம். நான் உங்களை தப்பு சொல்லலை, அது எல்லாத்துக்கும் கூடிய ஒரு பிரச்சனை தான். எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இப்படி இருந்தா என்ன வரும், அப்படி இருந்தா எப்படி வரும், பக்கத்துல இருக்க பையனுக்கு ஆன்சர் வந்திருக்கும், நமக்கு வந்திருக்காது. உனக்கு எப்பறம் ஆன்சர் வந்ததுன்னு கேட்போம். இதெல்லாம் நடக்கும். ஆனா நான் ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்கேன், நீங்க இதுக்கெல்லாம் டைம் இல்லை நமக்கு. கொஞ்சம் நீங்க தான் கோஆபரேட் பண்ணணும்னு சொன்னேன். கரெக்டா? நார்மல் கிளாஸா இருந்தா நான் பொறுமையா வெயிட் பண்ணுவேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்களா பேசி முடிச்சு எல்லாம் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் அடுத்த சம்முக்கே போவேன். ஏன்னா அப்புறம் பிரயோஜனம் இருக்காது. அதனால உட்கார்றதுக்கு நான் ரெடி. ஆனா இப்ப நமக்கு டைம் இல்லை. நீங்க தான் ஒரு சம்மு முடிஞ்ச உடனே நான் ஒரு மினிட்டாவது டைம் கொடுக்குறேன் செட்டில் ஆகிறதுக்கு. நீங்க அந்த 1 நிமிட்டை தாண்டி கூட என்ன பண்றீங்க, செட்டில் ஆக மாட்டேன்றீங்க. அதுதான் இங்க இஷ்யூ. ஸோ இஃப் ஐ சே லிசன் ஹியர் மீன்ஸ் ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட். ஸோ ஆல் ஆஃப் யூ லிசன் ஹியர். வேற எதுவும் பண்ண வேண்டாம். அதாவது ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் சேயிங். என்ன ஸ்கூல் டீச்சர் கிடையாது நான். வெளில போன்னு சொல்றதுக்கு, திட்டுறதுக்கு, என்ன பண்ணிட்டீங்கன்னு கேட்கறதால ஸ்கூல் டீச்சர் கிடையாது. அதே மாதிரி நீங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் கிடையாது. யூ பீப்புள் ஆர் ப்ரொஃபஷனல்ஸ், ஃபியூச்சர் ப்ரொஃபஷனல்ஸ். ஒரு ப்ரொஃபஷனலை ட்ரீட் பண்ற மாதிரி தான் நான் ட்ரீட் பண்ணணும்னு பாக்குறேன். நீங்க இன்னும் சின்ன பிள்ளைங்களாவே இருந்தா நான் என்ன பண்றது? கரெக்டா? யூ ஆர் அ ப்ரொஃபஷனல் நவ் அண்ட் பிஹேவ் லைக் ப்ரொஃபஷனல். நான் நீங்க டைம் பாஸ் பண்றீங்கன்னு சொல்லல. நான் என்ன சொல்றேன், செட்டில் ஆகுங்க சீக்கிரம். கடகடன்னு பேசிக்கிட்டே அந்த சமயம் எப்படி பண்ண, இந்த சமயம் எப்படி பண்ண, அதெல்லாம் வேண்டான்ற. அது அப்புறம் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் என்கிட்ட கூட கேளு, நானே சொல்லித்தரேன். இல்லாட்டி உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பொறுமையா கேட்டு கத்துக்குங்க, தப்பு கிடையாது. ஏன்னா எல்லாத்துக்குமே சொன்ன உடனே புரிய போறது இல்லை. அது கொஞ்சம் டைம் எடுக்கும்னு எனக்கும் தெரியும். அந்த டைம் என்கிட்ட இல்லை இப்போ. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, யாருக்கு தெரியுதோ அவங்கள நோட் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. இவனுக்கு ஆன்சர் வந்துச்சு, ஓகே வெயிட் பண்ணுவோம், கிளாஸ் முடிஞ்சோடனே கேட்டுங்க. ஓகேவா? சரி. அது கேட்கலன்னா யாருக்கு நஷ்டம்னா உங்களுக்கு தான் நஷ்டம், இல்லாட்டி மாட்டிப்போம். ஓகேவா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் டாபிக் எழுதுவோம், ஆன்னுவிட்டி.
ஓகே லிசன் ஹியர். நீங்க எந்த அளவுக்கு ஷார்ப்னு நான் சொல்றேன் பாரு. அப்பாடா ஒருத்தராவது கேட்டீங்களா? அதான் சொல்ல வந்தேன். கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல சிஏஜிஆர் ஆட் பண்ணி வச்சிருந்தேன். நான் இப்ப ஆன்விட்டியை ஸ்டார்ட் பண்றேன். கரெக்டா இல்லையா? யாராவது ஒருத்தர் கேட்டீங்களா சிஏஜிஆர் நினைச்சப்பா? ஒருத்தராவது கேட்டாங்கன்னு சந்தோஷப்பட்டேன். இப்ப அதான் சொல்ல வந்தேன். சிஏஜிஆர் அண்ட் கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல வச்சிருந்தேன். ஒருத்தருமே கேட்கலையேன்னு நினைச்சேன். ஓகே, ஒருத்தர் கேட்டுட்டாங்க. வெரி குட், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அட்லீஸ்ட் கவனிங்க, சொல்லி தருவேன். ஃபைன். இப்போ என்ன பண்ணலாம்? ஆன்விட்டி தான். ஆன்விட்டி முடிச்சுட்டு தான் நான் அதுக்கு சிஏஜிஆருக்கு வர போறேன். ஆனா இது வந்து சிஏஜிஆர் பார்ட் ஆஃப் வாட்? கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் உள்ள இருந்தா நான் எடுத்துட்டு வர போறேன் சிஏஜிஆர். கவனிங்க, annuity. I told you I'll give 3 thumb rules. Correct? Thumb rule number 1. Identify, write down. Identify type of transaction. Identify type of transaction. அப்படின்னா என்ன அர்த்தம்? Whether the problem is based on loan, borrow, lending, இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். கரெக்டா இல்லையா? இது ஒரு டைப். செகண்ட், இன்வெஸ்ட்மெண்ட், டெபாசிட், சிங்கிங் ஃபண்ட், இதெல்லாம் என்னது? ஐடென்டிஃபை பண்றது. இந்த மாதிரி வேர்டிங்ஸ் வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம்? ஐடென்டிஃபை பண்ண போறோம். இஃப் இட் இஸ் look at this, loan, borrow, lending நானக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? present value. In this case you are going to find out future value. முக்கியமா அமௌண்ட் விட்டோம். அமௌண்ட் அமௌண்ட் விட்டுட்டோம். அமௌண்ட் இருந்தாலும் என்னது? அது ஃபியூச்சர் வேல்யூ தான். செகண்ட், சோ ஃபர்ஸ்ட் ரூல் என்னது? அன்னுட்டில ஃபர்ஸ்ட் என்னது ஐடென்டிஃபை பண்ணனும்? we need to identify type of transaction. செகண்ட், type of annuity. என்ன செகண்ட்? type of annuity. What is type of annuity அப்படின்னா, whether the amount paid at the end of period or beginning of the period. amount அது என்னது? end அல்லது என்னது? beginning. end of period or beginning of the period. end னா என்னதுன்னா ரெகுலர். இது annuity due னு படிச்சிருப்பீங்க. எப்படி நீங்க பண்ணுவீங்க அப்படின்னா, end of the period இருக்கும், starting now, commencing now, starting from today, இந்த மாதிரி வார்த்தையில வந்து என்னது? beginning. ஓகே, beginning ஆயிடும். ஓகே, இது என்ன சொல்லலாம்? due. annuity due. so annuity due. so இது first, second இதுதான் ஐடென்டிஃபை பண்ணணும். third, identify type of compound interest. Sir, what is meant by type of compound interest, sir? Whether simple interest, sorry, whether annually, half yearly, or quarterly, or what? Monthly. ஓகேவா? ஆனுவலியா இருந்தானக்கு, ஆனுவலினா என்னதுப்பா? நம்பர் ஆஃப் இயர்ஸ் will not change. half yearly into 2 divided by 2 concept. quarterly into 4 divided by 4 concept. monthly into 12 divided by 12 concept. is that correct all of you? so ஒரு क्वेश्चन இப்படிதான் நம்ம படிக்கணும். ஒரு क्वेश्चन annuity படிச்சிட்டோம் அப்படினா எனக்கு இது எந்த மாதிரி क्वेश्चन பார்க்கணும், என்ன டிரான்சாக்ஷன் கொடுத்திருக்காங்க, அதுல என்ன மாதிரி annuity, அதுக்கு அப்புறம் என்னது? type of compound interest. is that clear all of you? சரி. சோ மொத்தம் எத்தனை ஃபார்முலா வரப்போகுது சொல்லுங்க? 4. ஃபியூச்சர் வேல்யூல 2 ஃபார்முலா,
present value lo rendu formula. Look at this. First let me write future value. Now future value is nothing but amount. Compound interest la amount formula enadhu? Pay into compound interest la ama enna varum solunga. Alla compound interest formula enadhu? P into 1 plus I whole power n minus 1. Is that right? Effective rate of interest? Is this effective rate of interest formula? Say yes or no? Say loudly. If I multiply by P, this is compound interest. Am I right? With effective rate of interest, if I multiply by A by I, future value. Is that right? நீங்க A யூஸ் பண்றீங்களா C யூஸ் பண்றீங்களா? A தான். So A ன்றது என்னது? Annuity amount. அந்த 1 plus effective rate of interest ஓட A by I மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னது அது? Future value. வெறும் பிரின்சிபலை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அது என்னது? Compound interest. ஒரே ஃபார்முலால இருந்து எல்லாத்தையும் எடுத்து வந்துடலாம். Next, this is for what? Regular. இப்ப அதே மாதிரி A by I into 1 plus I whole power n minus 1 into 1 plus I. இது என்ன வரும்? Due. Is that right? This is going to be due. Annuity due. Is it clear all of you? Okay. Next பாருங்க. Future value முடிச்சாச்சு. அப்புறம் என்னது? Present value. Present value எங்க இருந்து வந்ததுன்னு தெரியுமா உங்களுக்கு? டஸ்ட் கொடுப்பா. What is compound interest formula? Amount is equal to என்னது? இது எல்லாத்தையும் ஞாபகம் இருக்கா? நல்ல கவனிங்க. இதுதான் நம்மளுடைய future value. இதுதான் நம்மளுடைய future value. இதுதான் நம்மளுடைய present value actually. Principal தான் என்னது? Present value. At present whatever is happening there is what principal இல்லையா? Present value. சரி. Present value என்ன வருது? இதானே? சிம்பிளா சொல்லணும்னா என்னன்னா சார் ஃபியூச்சர் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து 1 plus I whole power என்ன டிவைட் பண்ணி விட்டுட்டா பிரசன்ட் வேல்யூ. அதான ஃபியூச்சர் வேல்யூ. அந்த ஃபியூச்சர் வேல்யூல இருந்து 1 plus I whole power என்ன இருக்கு இல்லையா அதை டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? பிரசன்ட் வேல்யூ கிடைக்கும். அதுதான் ஃபார்முலாவும் கூட. அததான் ஃபார்முலாவா நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க. லாஜிக் புரியுதா இல்லையாப்பா? யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் தி லாஜிக்? வேணா இங்க பாருங்களா பிரசன்ட் வேல்யூ போட பாருங்களா. பிரசன்ட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர் வேல்யூ எழுதிக்கிறேன் என்னது? A by I into 1 plus I whole power n minus 1 divided by என்னது? 1 plus I whole power n. Is that right my dear? இதான் ஃபியூச்சர், இதான் பிரசன்ட் வேல்யூ. சார் நாங்க இப்படி படிக்கலையே சார் அப்படின்னா இப்படிதான் படிச்சிருக்கீங்க. கொஞ்சம் வித்தியாசமாட்டு என்னன்னா A by I இந்த 1 plus I whole power n ஸ்பிளிட் பண்ணிட்டீங்க. என்ன வரும்? 1 plus I whole power n by 1 plus I whole power n minus 1 by 1 plus I whole power n. என்ன வந்திருக்கு? கரெக்டா இல்லையாப்பா? இதான பிரசன்ட் வேல்யூ ஃபார்முலா படிச்சது? இதான படிச்சீங்க? சோ இந்த ஃபார்முலா எங்க இருந்து வந்துச்சு? ஃபியூச்சர் வேல்யூல இருந்து 1 plus I whole power n டிவைட் பண்ணிட்டா என்னது? பிரசன்ட் வேல்யூ. அது கூட எங்க இருந்து வந்தது? இங்க இருந்து வந்தது. நான் இந்த ஃபார்முலாவே எங்க இருந்து வந்து சொல்லி கொடுத்துறேன் அப்புறமாட்டு. ரெகுலர் கிளாஸ்ல இந்த ஃபார்முலா எங்க இருந்து வந்து கூட சொல்லி கொடுப்பேன். இது வந்து ஃபார்முலா எல்லாம் கிடையாது. ஆக்சுவலா வந்து 1 plus I 1 plus I 1 plus I பிரின்சிபலோட மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு வாட்டி என்ன பண்ணோம்? பிரின்சிபலோட இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணி போட்டுட்டே இருக்கும். அதுதான் 1 plus I whole power n லாஜிக். இந்த ஒரு ஃபார்முலா எப்படி வந்து தெரிஞ்சா அதுல இருந்து இது வந்திருக்கு. அதுல இருந்து எல்லாமே கொண்டுட்டு வரோம். Do you all agree with me? Yes. Next. So present value formula என்ன சொல்லுங்க பாப்பா? First A by I into 1 minus 1 by 1 plus I whole power n. இன்னொன்னு என்னது? A by I into 1 minus 1 by 1 plus I whole power n into what? 1 plus I. So first one is regular. Second one is due. Can you please write all the 4 formulas now? தண்ணி பாட்டில் எடுங்க. சுடு தண்ணி வர மாதிரி தெரியல. கொடுங்க பரவாயில்ல.
மேல பவர்ல எழுதிக்கிறாங்க. Okay, finished. Right? Write down, please. Those who have got the sheet, for them problem number 225. ஏமா நம்ம போய் பாயிண்ட் வரணும் இல்ல அவங்க கொடுத்துடுவாங்களாமா ஷீட்ஸ்? ஓகே, sum number 225. Find the amount of annuity of 4,000 rupees per annum. அப்படின்னா என்னது? அமௌண்ட் கண்டுபிடிக்கணும், ஃபியூச்சர் வேல்யூ கண்டுபிடிக்கணும். annuity of 4,000 rupees அப்படின்னா ஸ்மால் லெட்டர் a is equal to 4,000, n equal to 10, number of years என்னது 10, rate of interest is equal to 10%. அப்படின்னா i is equal to என்னது 0.1, i is equal to 0.1. வெயிட் பண்ணுங்க, நம்ம தம் ரூல் அப்ளை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் அமௌண்ட் இஸ் given அப்படின்னா என்ன கண்டுபிடிக்க போறீங்க டிசைட் ஆயிடுச்சு? future value. Is it clear what you are going to find out? Future value. Is that correct all of you? Second type of annuity. Sir, ஒண்ணுமே மென்ஷன் பண்ணல சார். அப்படின்னா என்னது? ரெகுலர் மந்த், ரெகுலர் annuity தான். செகண்ட். தேர்ட் டைப் ஆஃப் கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சார் அவங்க வந்து ஒண்ணுமே கொடுக்கல சார், ஹாஃப் இயர்லி குவார்டர்லி எதுவும் கொடுக்கல சார், அப்படின்னா ஆனுவலி தான், எதுவும் சேஞ்சஸ் கிடையாது. இப்போ ஃபார்முலா டிசைட் பண்ண போறோம். ஃபியூச்சர் வேல்யூ ஃபார்முலா என்னது? a by i into 1 plus i whole power n minus 1. Is it clear all of you? So என்ன வரும்? அது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா எக்ஸாம்ல கொஸ்டின் பேப்பர்ல எடுத்துக்கிட்டு பென்சில்ல, ஓகே, என்ன பண்ணிடணும், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்போது உடனே பென்சில் எடுத்து a by i 1 plus i whole power n minus 1 இது எழுதிருங்க. எப்படி இருந்தாலும் கண்டிப்பா எழுதுறீங்க, மிஸ் பண்ணாதீங்க. நான் சொல்றேன் என்னது எழுதக்கூடாதுன்னு வேற சொல்றாள், நானே சொல்றேன் இதெல்லாம் எழுதணும். புரியுதா உங்களுக்கு? இல்லாட்டி மிஸ் பண்ணிடுவீங்க, நிறைய விஷயங்கள் மிஸ் பண்றீங்க. ஓகே, ஐ திங்க் யூ நோ ஹவ் டு கால்குலேட். ஓகே, 63,000 உங்களுக்கு இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்க தெரியலப்பா, இல்லாட்டி சொல்லி தரணுமா? 63,000. Listen here. கால்குலேட்டர் மெத்தட்ல போடுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பட் இருந்தாலும் ஆல்ரெடி சொல்லி தரேன். இங்க என்ன கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர், இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. 1.1 இன்டு ஈக்குவல் டு, இந்த ஈக்குவல் டு எத்தனை டைம்ஸ்? சோ அப்பனா பவர் 10. ஒரு வாட்டி ஈக்குவல் டு, சார் 10 கொடுத்துருக்கு சார், அதான் ஒரு வாட்டி பண்ணிட்டீங்கல்ல, மீதி எத்தனை வாட்டி? 9 டைம்ஸ். ஓகேவா? -1 into 4,000 divided by 0.1. பாருங்க இது என்ன வருதுன்ட்டு. 63,007.
வந்துச்சா இல்லையாப்பா? ஓகே. Next term. The amount of an ordinary annuity. The amount of an ordinary annuity. Ordinary is regular thana. Amount of an ordinary annuity of 6,000 rupees payable at end of each 3 months for 4 years. 3 months for 4 years. Compounded at 8%. இல்ல 3 months சொல்லிருக்கு. அப்பனா என்னது பா இது? குவார்ட்டர்லி பேசிஸ். சரி, ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணுங்க. I என்னது? What is I? 2% ஆ? I is 2%. N என்னது? 8% பா. குவார்ட்டர்ல கன்வெர்ட் பண்ணா 2% ஆயிடும்பா. அப்புறம் N என்னது? 16. போடுங்க பாப்பா. வந்துச்சா ஆன்சர்? ஏன் இவ்வளவு நேரம் ஆகுது? ஓகே, லிசன் here. Annuity amount is how much? Rate of interest 0.02. 1.02 whole power எத்தனை வருஷம்? 4 years ஆ? So அப்பனா 16 minus 1. கால்குலேட்டர்ல என்ன பண்ணுவீங்க? 1.02 16 times தானே? இல்ல பவர் 16 தானே? ஓகே, லிசன் here. ஓகே, லிசன் here. சார் 15 டைம்ஸ் இல்ல சார், நீங்க 3 வாட்டி தான் சார் போட்டிருக்கீங்க. கரெக்ட். கால்குலேட்டர்ல ஒரு விஷயம் இருக்கு. நீங்க போட்டது கரெக்ட், நீங்க போட்ட தப்புன்னே சொல்லல. தயவு செஞ்சு எக்ஸாம்ல இதே ஃபாலோ பண்ணுங்க. நான் சொல்லி கொடுக்கறத ஃபாலோ பண்ண வேண்டாம், ஆனா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா,
இன்டூ ஈக்குவல் டு பண்ணீங்கன்னா ஸ்கொயர்னு அர்த்தம். இன்டூ ஈக்குவல் டு பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம்? ஸ்கொயர். ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணா என்ன பண்ணுவீங்க? 2 இன்டூ ஈக்குவல் டு போட்டா ஸ்கொயர் ஆயிடும். கரெக்டா இல்லையாப்பா? எஸ், 2 இன்டூ ஈக்குவல் டு போட்டீங்கன்னா ஸ்கொயர் ஆயிடும். ஆனா இன்னொரு வாட்டி இன்டூ ஈக்குவல் டு அமுக்கினீங்கன்னு வச்சுங்களேன், பவர் 4 ஆயிடும். இன்னொரு வாட்டி இன்டூ ஈக்குவல் டு அனுப்புனீங்கன்னா பவர் 8 ஆகும். பவர்ஸ் ஆஃப் 2. இன்னொரு வாட்டி இன்டூ ஈக்குவல் டு அனுப்புனீங்கன்னா பவர் 16. இது லாஜிக். நீங்க என்ன பண்ணீங்க? இன்டூ ஈக்குவல் டு இங்கெல்லாம் கிடைக்கலாமா? இங்கெல்லாம் கிடைக்கல. இன்டூ ஈக்குவல் டு 15 டைம்ஸ் அனுப்புறது ஒண்ணுதான். இன்டூ ஈக்குவல் டு இன்டூ ஈக்குவல் டு இன்டூ ஈக்குவல் டு இன்டூ ஈக்குவல் டு 4 டைம்ஸ் பண்றது ஒண்ணுதான். சரியா? அது எதுனா போட்டுங்க. So 1.02 power 16 minus 1 into 6000 divided by 0.02. 1 lakh. Okay. வந்துச்சுல்ல ஆன்சர்? ஃபர்ஸ்ட் எல்லா புக் வாங்கிக்கோங்க ஃபர்ஸ்ட். இது மட்டும் போட்டா போதும், தேவையே கிடையாது. எதுவும் பண்ணாதீங்க. அதாவது டிக் பண்ணிக்கிறது இம்பார்ட்டன்ட் கிடையாது. நான் ஐபேட்ல வந்து என்னோட ரெஃபரன்ஸ் காண்டி டிக் பண்ணி வச்சிருந்தேன். இப்ப எனக்கு வந்து அந்த ஒரிஜினல் பிடிஎஃப் கிடைக்கல. அந்த ஐபேட்ல இருக்கிற ஃபைல எடுத்துட்டேன். ஆனா கிளாஸ் ஒர்க் பண்றதுக்காண்டி டிக் பண்ணி வச்சிருந்தேன். ஏன்னா எல்லா சமயம் கிளாஸ்ல போட்டுட்டு இருக்க முடியாதுல்ல. இதை ஸ்ப்ரெட் பண்ணணும்னு பார்த்தேன். ஹோம் ஒர்க், கிளாஸ் ஒர்க், டெஸ்ட் அப்படி இப்படின்னு தனித்தனியா ஸ்பிளிட் பண்ணணும்னு பார்த்திருந்தேன். கடைசி பண்ணவே இல்லை. ஓகே, ஏமா அவங்களை எழுப்பிடுங்க, தூங்கிட்டாங்க பாருங்க. எல்லாத்துக்கும் கிடைச்சதாப்பா? கிடைக்கல. யாருக்கு? யார் யார் கிடைக்கல? ஒருத்தர் மட்டும் தான். அப்புறம் வாங்கிக்கோங்க. ஓகே, now sum number 231. Sum number 231. Calculate present value of an annual. Oh, sorry. Wait. நம்ம ஒரு டைப் இன்னும் பண்ணல. வெயிட் பண்ணுங்க. 230. If the amount of an annuity after 25 years at 5% per annum compound interest is 50,000 rupees, the annuity will be. இங்க என்ன கொடுத்திருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க? என்ன கொடுத்திருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க? ஃபியூச்சர் வேல்யூ கொடுத்துட்டாங்க, annuity கேட்டிருக்காங்க. So tell me what will come? 50,000 is equal to A by rate of interest என்னது? 5%. Annually தான் நம்ம எல்லாமே 5%. 0.05. 1.05. How many years? 20. ஒரு விஷயம் நான் சொல்ல பாருங்க, கேட்டுங்க. எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 99%, okay, almost sure the 1.05 whole power 25 இருக்குல்ல, அந்த வேலையை அவங்க கொடுத்துருவாங்க. புரியுதா உங்களுக்கு? எக்ஸாம்ல கொடுத்துருவாங்க. நீங்க உட்காந்து இன்டூ ஈக்குவல் லொட்டு தட்ட வேண்டியதெல்லாம் இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்க, இது ஃபுல்லாவே கொடுத்துருவாங்க. நீங்க என்ன பண்ணா போதும், அந்த வேல்யூ இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணாலே போதும், வேலை முடிஞ்சிடும். ஓகேவா? இங்கதான் நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் எக்ஸாம்ல என்ன பண்ணிடுவாங்க, இந்த வேல்யூ கொடுத்துருவாங்க. இதை விட இன்னொன்னு இருக்கு. எக்ஸாம்ல இந்த ஃபுல் வேல்யூ கூட கொடுத்துருவாங்க சம்டைம்ஸ். அது ஒரு 35-40% சான்ஸ் இருக்கு. வெறும் அந்த வேல்யூ என்ன பண்ணா போதும், ஆன்விட்டியில மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் வந்துடும். இல்லாட்டி ஃபியூச்சர் வேல்யூல டிவைட் பண்ணா ஆன்விட்டி வந்துடும்.
அப்படியே கொடுத்துருவாங்கப்பா, பச்சையா இருக்கும். அப்படியே என்னன்னா நம்ம அதை கண்டுக்க மாட்டோம். நம்ம என்ன பண்ணிடுவோம், இல்ல இல்ல எங்க சார் சொல்லி கொடுத்துருக்காரு எல்லாம் அப்படிதான் போடணும்ட்டு உட்காந்து போட்டுட்டு இருப்போம். அவங்க அழகா கொடுப்பாங்க. ஏன்னா எக்ஸாம் என்ன இருக்கும் தெரியும், டெஸ்ட் பேப்பர் இருக்கும். 25 வருஷத்தை யாராவது கால்குலேட்டர் உட்காந்து கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்களான்ட்டு. அதனால கவலையப்படாதீங்க, கொடுத்துருவாங்க. ஒரு 3 வருஷம் 4 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கலாம், அதை வேணா கால்குலேட்டர் கண்டுபிடிக்கலாம். 20-25 வருஷம்லாம் இருக்குன்னா எனக்கு நான் கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணாலும் சரி, என்னன்னா ஸ்டாண்டர்டா நாங்க யோசிப்போம், கொடுத்துதான் ஆகணும். அதை விட ஒரு காமெடியெல்லாம் இருக்கு. இந்தியன் எக்ஸாம் ரூல் பிரகாரம் ஃபார்முலாவே கொஸ்டின் பேப்பர்ல கொடுக்கணும். யூசிங் திஸ் ஃபார்முலா அவங்க போடவே செய்யணும். நீங்க ஐசிஐசி போர்டெல்லாம் எடுத்து பாருங்க, அந்த போர்டுல கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே ஃபார்முலா மென்ஷன் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஏன்னா இது மனப்பாடம் பண்ற கான்செப்டே கிடையாது எக்ஸாம்ல. புரியுதா உங்களுக்கு? எக்ஸாம்னாலே மனப்பாடம் பண்றது கிடையாது. நீ உட்காந்து ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இங்கதான் உட்காந்துட்டு 5 டேபிள்ல 5 வாட்டி எழுது, 10 டேபிள்ல 10 டைம்ஸ் எழுதுன்றதுலாம் நம்ம ஊர்ல தான். ஆனா எக்ஸாம்ல வந்து ரூல் பிரகாரம் கிடையாது. வாட் இஸ் ஆன்சர்? 10. ஓகே, உங்களுக்கு தெரியும், பட் இருந்தாலும் நான் சொல்றேன். 1.05 into equal to for how many times? 24 times minus 1 divided by 0.05 divided by equal to into 50,000. இதானப்பா? இதுதானே பண்ணீங்க? இப்படி பண்ணீங்களா அல்லது ஆஃப்டர் ஃபைண்டிங் திஸ் அதுக்கப்புறம் அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு 50,000 டிவைடட் பை இந்த வேல்யூ போட்டீங்களா? இப்படி தானே போட்டீங்க? அவ்வளவுதான். டிவைடட் பை ஈக்குவல் டு இன்டூ 50,000. ஆன்சர் என்ன வந்தது? ஒரே லைன்ல முடிச்சிடலாம். இது பாருங்கப்பா, இதுக்காண்டிதான் இதை எழுத சொல்றேன். புரியுதா உங்களுக்கு? இந்த விஷயம் எழுதுறதுக்காண்டி இது அப்பதான் இது எழுதினா மட்டும்தான் இது புரியும். அதுக்காண்டியாவது எழுதுங்க. பென்சில்ல மேல எழுதிட்டு கடற்கரை என்ன பண்ணிடணும், கால்குலேட்டர்ல முடிச்சிடணும். Hey, everyone got the answer? Everyone? யாருக்கா கிடைக்கலன்னா சொல்லுங்கப்பா, நான் வேணா கால்குலேட்டர்ல வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். Hmm. .05. ஒரே நிமிஷம் வந்துச்சா இல்லையா? அதாவது இந்த சைடு ஃபுல்லா கிடைச்சிருச்சா? இது அந்த பக்கம் கொண்டு போனா எங்க போவோம்? 50,000 கீழே போகும்ல. அதை நான் என்ன பண்றோம், 50,000 கீழே இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு டிவைடட் பை ஈக்குவல் டு பண்ணா மேல போயிடும். திரும்ப மேல 50,000 இருக்கு, அதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். உனக்கு பஞ்சா இல்லையா? வரலையா? எவ்வளவு பெர்சன்ட்? 1.05 தானே? Is it 1123.5? 1123.5 ஆப்பா? அதான் அந்த செம்முக்கு என்ன அந்த கிடைச்சது? 1000.
ஓகே, எஸ். 234 கொஞ்சம் பண்ணுங்க பாப்பா. 234 எல்லா ஆப்ஷனும் தப்பா இருக்கும். ஓ, இது கம்பவுண்டட் ஆனுவலி. என்னது இது? $234. என்ன வந்தது? என்ன பண்ணீங்க சொல்லுங்க. ஓ, பிரசன்ட் வேல்யூ கேட்டிருக்கா? நான் ஃபியூச்சர் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். ஓகே, ஆப்ஷன் பி தான் வருது. நான் ஃபியூச்சர் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். பிரசன்ட் வேல்யூ क्वेश्चनல பிரசன்ட் வேல்யூ கொடுத்திருக்கு. லிசன் ஹியர். ஃபார்முலா பிரகாரம் என்ன போடுவீங்க? லிசன் ஹியர், ஆல் ஆஃப் யூ. we need to find out present value, correct? Questionலயே கொடுத்துட்டாங்க. Sum number 234. Now, how much is the annuity amount? Rate of interest? 0.12. 1 minus 1 by 1.02 whole power 10. Correct இல்லையா? Please listen here. நான் சொல்ற மாதிரி கால்குலேட்டர்ல போடுங்க. ஒரே ஸ்டெப்ல ஆன்சர் கொண்டு வந்தா கவனிங்க. listen here. First 1.02 whole power 10. என்ன 1.12 whole power 10. First என்ன கண்டுபிடிக்கணும்? 1.12 whole power 10. 1.12 into equal to 90 times. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் divided by equal to. Next minus 1. சார் ஆன்சர் நெகட்டிவ்ல வருது, கவலைலாம் படாதீங்க. அது பாட்டு வந்துட்டு போகுது. அது வந்துட்டு போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை இக்னோர் பண்றீங்க. நெகட்டிவ்ல இருந்தாலும் விட்டுருங்க. அது உங்களை டிஸ்டர்ப் பண்ணிச்சு அப்படின்னா, அந்த நெகட்டிவ் சைன் டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னா கால்குலேட்டர்ல பிளஸ் ஆர் மைனஸ் சிம்பிள் இருக்கும், அதை வாட்டி வேணா பிரஸ் பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் நாட் நீடட். நெக்ஸ்ட் இன்டூ 1200 டிவைடட் பை 0.12. 6780 கிடைச்சதா இல்லையாப்பா? ஓகே, நெக்ஸ்ட் டக்குன்னு பண்ணி கொடுங்க பாப்பா. 237. 235 என்னாச்சு? An annuity consists of 8 annual payments of 1400 rupees each. The first being made at the end of 5 years. Find the amount of this annuity if the money is worth 7% per annum compounded annually. மொத்தம் எத்தனை வருஷம்? 8 annual payments. கரெக்டா? The first amount of this annuity, அதாவது ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? Find the first amount of this annuity if the money is worth 7% per annum compounded annually. அது நான் போடுறேன். First 236 முடிச்சிருங்க. என்னதுமா? பிரசன்ட் வேல்யூ தானே இருக்கும் அது. ஏ borrows 6 lakhs அப்படின்னா வாங்குறது இன்னைக்கு வாங்குறது 6 லட்சம் ரூபாய். அது அப்புறமா தான் என்ன பண்றான்? மாசம் மாசம் வருஷம் வருஷம் கட்டிட்டு இருக்கான். அந்த அமௌண்ட் தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 5 வருஷத்துல எவ்வளவு கட்டியிருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் அடுத்த 3 வருஷத்துக்கு போகணும்.
அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் 5 வருஷம், 3 வருஷத்துக்கு போகும்போது என்னது, அந்த ஃபர்ஸ்ட் 5 வருஷத்தோட பிரின்சிபல் தான் அடுத்த 3 வருஷத்துக்கு போய் சேரும். 5 வருஷம் தனியா போடுங்க, 3 வருஷம் தனியா போடுங்க, அவ்வளவுதான். அதான் வரும். ஓகே, என்னமா அந்த சம் நம்பர் 237. ஓகே, how much he borrows? borrowing amount எவ்வளோ? annuity கண்டுபிடிக்கணும், கரெக்டா? what is rate of interest? 0.06. is that right? okay, 1 minus 1 by 1.06. எத்தனை வருஷத்துக்கு? immediate annuity இல்லாட்டி regular annuity? end of period கொடுத்துட்டாங்க அப்படின்னா ரெகுலர் தான். ஓகே, listen here. 1.06 whole power 20 first கண்டுபிடிப்பீங்க, divided by equal to minus 1 divided by 0.06 divided by equal to into 6 lakh. one answer. sorry ma. மன்சா, yes. okay, listen here. Sum number 240. Sum number 240. An annuity, please 240 பண்ணுங்க பாப்போம். 240. இது என்ன வர சொல்லுங்க அப்ப எனக்கு? half yearly basis. it is half yearly basis. 8 years அப்படின்னா என்ன ஈக்குவல் என்னது? 16. 18% அப்படின்னா என்னது? 9%. என்ன 9%? 0.09 I equal to. ஓகே, கண்டுபிடிங்க அப்ப ஆன்சர் என்னது?
How much? Huh? 605. 500 and இதுல பிகினிங் ஆஃப் எவ்ரி 6 months கொடுத்துருக்கு. அப்படின்னா அன்னைக்கு 1 + I மல்டிப்ளை பண்ணும்ல. நான் சொல்லியிருக்கேன்ல பிகினிங் வந்திருக்குல்ல ஸ்டார்டிங்ல பிகினிங் ஆஃப் எவ்ரி மந்த் எவ்ரி 6 months. So multiply by 1 + I. Okay. Next write the heading application. ரொம்ப முக்கியம். Market very very important. But last 4 attempts வரல ஒரு question கூட. Last 4 attempts இந்த டைப்ல ஒரு question வரல. அதுக்காண்டி தான் ரொம்ப முக்கியம் மார்க் பண்றேன். ஓகேவா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சம் நம்பர் 275. நான் சொல்றதை மார்க் பண்ணுங்க. 273, 274, 275, 276, 280. இந்த 5 சம்ம கரெக்டா பிராக்டிஸ் பண்றேங்க. நான் இதை பத்தின ஒரு அவுட்லைன் மட்டும் இப்ப கொடுத்துறேன். வெயிட். listen here. அதாவது கவனிங்கப்பா. Can you all please listen here? ஒரு சின்ன அவுட்லைன் மட்டும் கொடுத்துறேன் இந்த சம பத்தி. இப்போ ஒரு மெஷின் இருக்கு, ஜெராக்ஸ் மெஷின் வச்சுப்போம். ஜெராக்ஸ் மெஷின், அது ஜெராக்ஸ் வந்து கம்பெனி பேரு, போட்டோ காப்பி மெஷின். ஓகே, ஜெராக்ஸ் கம்பெனிக்காரன் கொடுக்குறான். அந்த மெஷின் வந்து நீங்க விலை கொடுத்து வாங்குறீங்க. ஒரு 3 லட்சம் ரூபான்னு சொல்றாங்க, விலை கொடுத்து வாங்குறோம். ஆனா அதே மெஷின் மார்க்கெட்ல வந்து ரெண்டுக்கும் அவைலபிளா இருக்கும். என்னது? மார்க்கெட்ல ரெண்டுக்கும் அவைலபிளா இருக்கும். அவங்க சொல்றாங்க நீ ரெண்டுக்கு எடுக்கிறதா இருந்தா மாசம் 5000 ரூபாய் கொடுக்கணும்ன்றாங்க. மாசம் 5000 ரூபாய். நான் இப்ப கால்குலேட் பண்ணேன். இப்போ அந்த ஜெராக்ஸ் மிஷின் வாங்கினேன்னு வச்சுக்கோங்க, அந்த போட்டோ காப்பி மிஷின் வாங்கினேன் அப்படின்னா நான் இன்னைக்கு எவ்வளவு செலவு பண்ணோம்? 3 லட்சம் ரூபாய். 3 லட்சம் ரூபாய்க்கு எனக்கு ரிட்டர்ன்ஸ் என்ன வருதுன்னு பார்க்கணும், லைஃப் டைம் என்னன்னு பார்க்கணும். சொல்றாங்க 3 வருஷத்துக்கு மேல எங்களால எதுவும் கொடுக்க முடியாதுன்றாங்க. 3 வருஷம் தான் மேக்ஸிமம் கேரண்டி. இந்த மெஷின் எத்தனை வருஷத்துக்கு ஒர்க் ஆகும்? 3 வருஷம். அதுக்கு மேல என்ன ஆகாது? ஒர்க் ஆகாது. சோ அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்றேன் அப்படின்னு எனக்கு, சரி ரெண்ட் கிடைக்குது 5000 ரூபாய்க்கு, அதே 3 வருஷத்துக்கு 5000 ரூபாய்க்கு ரெண்ட் கிடைக்குது. எவ்வளவு வருது சொல்லுங்க பாப்போம்? 36 மாசமா? 1,80,000 என்னது? அப்படின்னா அவ்வளவு கம்மியா வச்சுக்க வேண்டாம், 10,000 வச்சுப்போம். அதே 3 வருஷத்துக்கு எவ்வளவு செலவு பண்றேன்? 3,60,000. ஓகே, வெயிட் பண்ணுங்க. இப்போ நீங்க அப்படியே மேலோட்டமா கணக்கு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஐயோ நான் இங்க 3 லட்சம் ரூபாய் தான் செலவு பண்றேன், ஆனா இங்க எவ்வளவு செலவு பண்றேன்? 3,60,000 ரூபாய் செலவு பண்றேன். அப்படின்னா பெஸ்ட் மெஷினை விலைக்கு வாங்குறதா நல்லது அப்படின்னு நீங்க கால் எடுப்பீங்க. கரெக்டா இல்லையா? ஆனா நீங்களாம் வந்து பினான்ஸ் மேனேஜரா போக போறீங்க. எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தோட உங்களுக்கு அதிகமா தெரியணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் 3 லட்சம் ரூபாய இன்னைக்கே ஆன் ஸ்பாட் பே பண்ணிடுவேன். என்னோட அமௌண்ட் ஃபுல்லா பிளாக் ஆகுது. பாயிண்ட் நம்பர் 1. அந்த அமௌண்ட் என் பாக்கெட்ல இருந்தது அப்படின்னா அந்த 3 வருஷத்துக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல எனக்கு ஒரு அமௌண்ட் வரும். மாசம் 10,000 தான் கொடுக்க போறேன் நான். அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் மாசம் 10,000 கொடுப்பேன், மீதி 2,90,000 என் பேங்க்ல இருக்கும். இன்னொரு 10,000 கொடுப்பேன், 2,80,000 என் பேங்க்ல இருக்கும். அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் ஆயிட்டே இருக்கும். கரெக்டா இல்லையா? சோ இப்படி இருக்கும்போது நான் 3 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்குறது வர்த்தா, அப்படி இல்லாட்டி மாசம் 10,000 கொடுக்கறது வர்த்தா? இல்ல, அது டிபெண்ட்ஸ். இட் டிபெண்ட்ஸ். ஓகே, அது வந்து என்னது? நமக்கு டிபெண்ட்ஸ். அதை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது? கால் எடுக்க முடியாது. டு யூ ஆல் அக்ரி மை டியர்? அது இந்த சிச்சுவேஷனை பொறுத்து. ஏன்னா வந்து நான் மாசம் 10,000 இப்ப பேங்க்ல வந்து எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்கல்ல, அது எவ்வளவு வருதுன்னு நான் பார்க்கணும். அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வச்சு இதை கால்குலேட் பண்ணணும். சோ இப்போ நான் எப்படி இருக்கேன்? ஒரு சிச்சுவேஷன், should I purchase or should I go for rent? இப்படி மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம்? கால்குலேட் பண்ணணும். இப்போ ஒண்ணும் இல்ல, நீங்க ஐபோன்லாம் வாங்க போறீங்க அல்லது ஏதோ மொபைல் போன் வாங்க போறீங்க. இப்போ நோ காஸ்ட் இஎம்ஐ அது இதுன்னு இருக்கும். அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நோ காஸ்ட் இஎம்ஐனால ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆட் பண்ணுவாங்க. ஓகே, ஒரு 300 ரூபாய் 400 ரூபான்றுவாங்க.
நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கி வாட் ஐ ப்ரிஃபர் ஐ டெல் யூ. மோஸ்ட் ஆஃப் த டைம் ஐ கோ ஃபார் இன்ஸ்டால்மெண்ட் தான். மோஸ்ட் ஆஃப் த டைம் ஐ கோ ஃபார் வாட் இன்ஸ்டால்மெண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு இன்ஸ்டால்மெண்ட் போறது தான் வந்து கன்வீனியன்டா இருக்கும். ஏன்னா ஒரு போன் வாங்குறதுக்கு நான் 1 லட்ச ரூபாய் செலவு பண்றேன்னு வச்சுங்களேன், அதுக்கு பெஸ்ட் நான் என்ன பண்ணுவேன், மாசம் அவங்க என்ன பண்ணாங்க, அதே 1 லட்ச ரூபாயை 10 மாசத்துக்கு கொடுன்றாங்க. இன்ட்ரெஸ்ட் கூட கால்குலேட் பண்றது இல்ல. அதே 1 லட்ச ரூபாய் என்ன கொடுன்றாங்க, 10 மாசத்துக்கு கொடுன்றாங்க. நான் என்ன பண்றேன், 1 லட்ச ரூபாய்க்கு கொண்டுட்டு போறேன், அங்க மாசத்துக்கு 10,000 கொடுத்துட்டு மீதி 90,000 நான் என்ன பண்ணிடுறேன், பேங்க்ல போட்டு வைக்கிறேன். சோ தட் ஒவ்வொரு மாசமும் அதுல இருந்தே டிடெக்ட் ஆகட்டும். என்ன பத்தி 1 லட்ச ரூபாய் கொடுத்தாச்சு, ஆனா அவங்களுக்கு 1 லட்ச ரூபாய் போய் சேரல. என் பேங்க் அக்கௌண்ட்ல மீதி எல்லாம் இருக்குது. அந்த அக்கௌண்ட்ல நான் என்ன பண்ணுவேன், எனக்கு மாசம் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் 100 ரூபாய் வந்துகிட்டே இருக்கு இல்லையா? அப்படி பார்க்க போன அன்னைக்கு நான் இன்னைக்கு 90,000 1 லட்ச ரூபாய் கொடுக்கறதும் ஃபியூச்சர்ல போய் சேர்றதுக்கும் வித்தியாசம் இருக்குமா இருக்கு. அந்த வேல்யூ ஆஃப் மணி, மொபைலோட ரேட்டே குறைஞ்சிருது. அது 1 லட்ச ரூபாய் மொபைலா இருக்காது, 90,000 வந்து நிற்கும். ஸோ அந்த மொபைலை நான் எவ்வளவுக்கு வாங்கியிருக்கேன், 90,000 வாங்கியிருக்கேனே தவிர 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கல. இது ஒரு கால்குலேஷன். இதெல்லாம் தான் வந்து அப்ளிகேஷன் நான் சொல்றேன். இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் வந்து இது வரைக்கும் என்ன வரல, வந்ததே கிடையாது. 4 அட்டம்ப்டா வரல. நான் ஒவ்வொரு அட்டம்ப்டும் ரொம்ப எதிர்பார்க்கிறேன் இந்த கொஸ்டினை. சோ இந்த வாட்டி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு தான் சொல்றேன் நான். ஓகேவா? சரி சார், இப்படி கொஸ்டின் வந்து என்ன சார் பண்ணோம், இது நான் கான்செப்ட் சொல்லிட்டேன். இப்போ கான்செப்ட் உங்களுக்காண்டி வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். எக்ஸாம்க்குலாம் அதெல்லாம் தேவையில்லை. கொஸ்டின்ஸ் ரீட் பண்ணுங்க, கீழே ஆப்ஷன்ஸை பாருங்க. ஷுட் பி லீசிங், கான்சே, இந்த மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் இருந்ததுன்னா ஒரே வேலை தான், பிரசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான். இந்த டைப்ல எல்லாத்துக்கும் என்னது கண்டுபிடிக்கணும், பிரசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் as it is. Now இப்ப புரியுதா? இப்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் what you are going to find out, present value you are going to find out. For example, look at sum number 275. A machine can be purchased for 50,000 rupees. அந்த மெஷின் வாங்கினா எவ்வளவுக்கு வாங்கலாம், 50,000 rupees வாங்கலாம். Machine will contribute 12,000 per year for the next 5 years. Now listen here. அந்த மெஷின் வாங்கினா எனக்கு வருஷத்துக்கு அந்த மெஷினால வருமானம் எவ்வளவு வருது, 12,000 rupees வருது ஃபார் நெக்ஸ்ட் 5 years. அப்படின்னா எவ்வளவு வருமானம் வருது, 60,000 rupees. ஒரு லேமேனா பாத்தீங்க அப்படின்னா, சார் வாங்கினா 50,000 ரூபாய் சார், எனக்கு வரது 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வருது சார் நினைப்போம். ஆனா 10,000 ரூபாய் உடனே வரல. எப்போ வருது, ஓவர் த பீரியட் ஆஃப் 5 years வருது. அதுவும் 5 years கழிச்சு வரல, ஓவர் த பீரியட் ஆஃப் 5 years வருது. சோ இப்போ என்ன சொல்லி பாருங்க, assume borrowing cost is 10%. borrowing cost எவ்வளோ, 10% வந்துருச்சு. compounded annually. determine whether machine should be purchased or not. இதுதான் கொஸ்டின். நான் ஒரு சின்ன இது ஒரு கான்செப்ட் சொல்லி கொடுக்குறேன். நான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறது பிரசன்ட் வேல்யூ, அது ரொம்ப சிம்பிள். ஆனா இதுல வந்து ஒரு சின்ன ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறேன், நல்லா கவனிங்க. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கிடையாது, இது நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங். லுக் அட் திஸ். காஸ்ட் ஆஃப் மெஷின் என்னது, கீப் இட் aside. First year how much it is going to contribute, second year, third year, fourth year, fifth year. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது ஆஃப்டர் 1 year. நான் 50,000 இன்னைக்கே கொடுக்கணும். அதுல ஃபர்ஸ்ட் 12,000 rupees இன்னைக்கு எப்ப கிடைக்கும், 1 yearக்கு அப்புறம், அடுத்த வருஷம். கொஞ்சம் யோசிச்சு பாரு, அடுத்த வருஷம் இந்த தேதிக்கு ரேட்டு குறையுமா கூடுமா? அது 12,000 ரூபாய் கம்மியாட்டு இருக்கும். அது அவருடைய வேல்யூ கம்மியாயிடுச்சா, அப்படின்னா எனக்கு 12,000 ரூபாய் கிடைக்க போறது இல்ல, கம்மியா தான் கிடைக்க போகுது. இந்த 12,000 எப்ப கிடைக்குது, இன்னும் கம்மி ஆயிடுச்சா? சோ எனக்கு நம்பர் 12,000, ஆனா வேல்யூ 12,000 கிடையாது. தேர்ட் இயர் என்னது, தேர்ட் இயருக்கு அப்புறம் தான் எனக்கு கிடைக்க போகுது. 12,000 சத்தியமா கிடையாது. அது வர்றது என்னமோ 12,000 ரூபாய், ஆனா என்னது, எப்பவுமே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க அதனாலதான் பேங்க்ல என்ன பண்ணுவாங்க, இல்லாட்டி ஏதாவது லோனுக்கு போறீங்க, எதுவா இருந்தாலும் ஃபுல் பேமெண்ட் பண்றதுக்கு ஒரு அமௌண்ட் இருக்கும். இன்ஸ்டால்மெண்ட்ல போனீங்கன்னு அன்னைக்கு அமௌண்ட் எக்ஸ்ட்ராவா தான் இருக்கும். நம்ம என்ன நினைப்போம், எதுக்கு சார் இன்ஸ்டால்மெண்ட்ல போன அன்னைக்கு, இதுதான் பிரச்சனை. ஏன்னா நீ இப்போ இன்னைக்கு கொடுத்தா 50,000 ரூபாய்ப்பா, ஓகே, அதை ஸ்பிளிட் பண்ணி 3 மாசம் கழிச்சு கொடுத்தோம் அன்னைக்கு, அது 50,000 ரூபாய் கிடையாது, 50,000 ரூபாய் கம்மி ஆயிடுச்சுல. ப்ராடக்ட் வேல்யூ காட் டிக்ரீஸ்ட் இல்லவா, ப்ராடக்ட் வேல்யூ காட் டிக்ரீஸ்ட்.
கரெக்டா இல்லையா? சோ அப்படி இருக்கும்போது வந்து நம்ம இன்னைக்கு இருக்கிற வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ நீங்க 12,000 rupees ஆஃப்டர் 1 year கிடைக்குது இல்ல, ஆக்சுவலா எவ்வளவு கிடைக்குதுன்னு மட்டும் பாருங்க. பாரோயிங் ரேட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 10%. லுக் அட் திஸ். பிரசன்ட் வேல்யூட ஃபார்முலா a by 1 plus I whole power n. கரெக்டா இல்லையா? Now look at this. 12,000 after how many years? இல்ல ஃபர்ஸ்ட் இயருக்கு அப்புறம் 1 yearக்கு அப்புறம் கிடைக்க போகுது. 1 plus I whole power 10% நம்ம கொடுத்திருக்கு. Yes, 12,000 divided by 1 plus I whole power 1. ஏன்னா after 1 year எவ்வளவு வருது சொல்லுங்க? 10,009 பாரு. எனக்கு 12,000 ரூபாய் கையில வருது, ஆனா அதனுடைய அன்னைக்குள்ள வேல்யூ எவ்வளோ? 10,909. அதே மாதிரி அடுத்த வருஷத்துக்கு வாங்க. 12,000 1.1 ஹோல் பவர் என்னது? 2 years எவ்வளவு வருது? 9,009. அப்புறம் என்னது? 9,015. அப்புறம் என்னது? 8,000. கடைசியா என்னது? 450. கொஞ்சம் யோசிச்சு பாரு. எனக்கு 5 வருஷம் கழிச்சு 12,000 வருதுன்னு சந்தோஷப்பட்டீங்கல்ல, ஆனா 5 வருஷம் கழிச்சு எவ்வளவு வருது உங்களுக்கு? 7,400 வேர்த்து தான் உங்களுக்கு கையில வருது. 12,000 நம்பர் தான் உங்க கைக்கு வருது, வேல்யூ வரல. புரியுதா உங்களுக்கு? இப்போ உங்களுக்கு புரியும் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு. Now if add everything, இந்த 5 வருஷத்துல இந்த மெஷின் எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ண போகுது சொல்லுங்க? add everything 40 45 தெரியல. ஓகே, 45,000 45,000. இது கரெக்டா போட்டிருக்கீங்களா? சரி, ஓகே. ஏதோ ஒண்ணு, எனக்கு மெஷின் வேல்யூ 50,000 ரூபாய், அது கான்ட்ரிபியூட் என்ன பண்ணுது? 45,488. should I purchase? ஆன்சர் என்ன பண்ணும்? should not be purchased. வெயிட் பண்ணுங்க, இது எக்ஸாம் மெத்தட் கிடையாது. இது எக்ஸாம் மெத்தட் கிடையாது. இப்போ உங்களுக்கு இன்னொரு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த பிரசன்ட் வேல்யூனா என்னன்னு இப்ப புரிஞ்சிடும். இதே இது ஏ ப்ளீஸ், இது எல்லாத்தையும் ஆட் பண்றீங்கல்ல, இந்த ப்ராசஸ் தான்ப்பா இந்த ஃபார்முலா. இத ஆட் பண்ணீங்க பாத்தீங்களா? இதுதான் இந்த ஃபார்முலா. இதெல்லாம் பிரசன்ட் வேல்யூ படிக்கிறீங்க. எத்தனை வருஷம் இருந்தாலும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் நீங்க என்ன பண்றீங்க? கால்குலேட் பண்றீங்க. எவ்ரி இயர் யூ ஆர் கால்குலேட்டிங். ஆஃப்டர் தட் யூ ஆர் ஆடிங் எவ்ரிதிங். இவ்வளோ பெருசா போடுறதுக்கு பதிலாட்டு அதை என்ன பண்றோம்? ஷ்ரிங்க் பண்ணி ஒரு ஃபார்முலாவா கொண்டு வந்து சேர்த்திருக்கோம். அதான் என்னது? a by I into 1 minus 1 by 1 plus I whole power n. Now look at this. 12,000 rupees annuity. 0.1 1 minus 1 by 1.1 whole power 5. இப்ப ஆன்சர் கண்டுபிடிங்கப்பா. என்ன வருது சொல்லுங்க? இதே வருதா? செக் பண்ணுங்க, வருதான்னு பாப்போம். 1.1 whole power 5 divided by equal to minus 1 into 12,000 divided by 0.1. வந்துச்சா? எவ்வளவு வந்துச்சு? அது ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுல அப்ராக்சிமேஷன் நிறைய விட்டு வச்சிருப்பீங்கல்ல, பாருங்க. ஆக்சுவலா இது ஷார்ட்கட் ஃபார்முலா. நீங்க கண்டுபிடிக்கிறதெல்லாம் நீங்க ஒவ்வொரு வருஷத்துக்கும் அந்த ஆனுவிட்டியோட பிரசன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் மொத்தமா ஆட் பண்றீங்க. உங்க கால்குலேட்டர் பிரகாரம் ஜிடி அது மாதிரி எல்லாத்தையும் மொத்தமா ஆட் பண்றீங்க. புரியுதா இல்லையா? அதுக்கு பதிலா இந்த ஃபார்முலா போட்டாலும் அதே தான் வருது. இதெல்லாம் எல்சிஎம் எடுத்து ஸ்பிளிட் பண்ணா இதான் வந்து நிற்கும். ஓகே, எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வரப்போகுது? 1.1 whole power 5 டினாமினேட்டர்ல வரும். மேல அதுக்கு ஏத்தாப்புல மல்டிப்ளை பண்ணி ஒன்னு வரும். அதுதான் இது. இஸ் இட் கிளியர் ஆல் ஆஃப் யூ? ஓகே, தட் இஸ் டிஃபரண்ட் ஸ்டோரி. நவ டெல் மீ, should I purchase or should not be purchased? Yeah, should not be purchased. So நான் மெஷின் வாங்குற காஸ்ட்டை விட எனக்கு வரக்கூடிய அமௌண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு. நீங்க நேக்கட் ஐஸ்ல பாத்தீங்கன்னா, சார் 60,000 ரூபாய் வருது சார், 10,000 ரூபாய் லாபம் சார். நீங்க 10,000 ரூபாய் லாபம் இல்லப்பா, 4,000 ரூபாய் நஷ்டம் வந்திருக்கு. கரெக்டா? யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட்?
this is what we called as application. நீங்க என்ன பண்ணணும், நான் தான் 5 சம் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன்ல சார், இது புக்ல நாங்க போட்ட மாதிரி ஞாபகம் இல்லையே சார்னா, புக்ல இருக்குது, எக்ஸாம்பிள் இருக்கு, 33, 34, 35, 36 ஒரு 4 சம் இருக்குது. அதுக்கப்புறம் தான் பாண்ட் சம்மே இருக்குது. ஓகேவா? அந்த 4 சம்மே எக்ஸாம்ல வந்துருச்சு, எக்ஸாம்ல நிறைய வாட்டி வந்துருச்சு அதே 4 சம். ஓகே, இதுக்கு என்ன எனக்கு தெரிஞ்சு அதுல இருந்தா புக்ல இருந்தா என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின்ஸ் எக்ஸாமுக்கு வருது. ஓகே, இதுல இன்னொரு வித்தியாசமான ஒரு கொஸ்டின் இருக்கு அதே மாதிரி டைப்ல. அது என்னன்னா, sum number 273. Machine A cost 6,000 rupees and has a life of 8 years. Machine A got 6,000 rupees and has a life of 8 years. Machine B cost 8,000 rupees and has got life of 6 years. Machine A generate an annual savings of 1,800 rupees and that of machine B generates 2,000 rupees. If the rate of return is 10% per annum, which machine is profitable? நம்ம இங்க என்ன கண்டுபிடிக்க போறோம், எந்த machine profit ன்னு கண்டுபிடிக்க போறோம். கவனிங்களா, இப்ப அவர் எழுப்பிடுங்கப்பா, தூங்கிட்டே இருக்காங்கப்பா. கவனிங்க, 2 மெஷின். ஓகே, ஃபர்ஸ்ட் மெஷினோட காஸ்ட் என்னது 6,000. செகண்ட் மெஷின் காஸ்ட் சார் யா சார் அது 8,000 கொடுத்து வாங்கணும், இது 6,000 தானே சார்? சரி, லைஃப் டைம். ஃபர்ஸ்ட் மெஷின் 8 years, செகண்ட் மெஷின் அதுவும் கம்மியாட்டு இருக்கு. சரி, அப்படின்னா கான்ட்ரிபியூஷன் ஒன்னு இருக்கணும்ல. சரி, ஃபர்ஸ்ட் மெஷின் கான்ட்ரிபியூஷன், செகண்ட் மெஷின் கான்ட்ரிபியூஷன் 2,000. கரெக்டா? சோ அப்படின்னா என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் மெஷின் மொத்தம் எத்தனை வருஷம், 8 years. மொத்தம் எத்தனை வருஷம், 8 years. அது கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட் நான் கண்டுபிடிக்கணும், அதாவது பிரசன்ட் வேல்யூ. என்ன பண்ணீங்க, 1,800 டிவைடட் பை ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் எவ்வளவுப்பா, 0.1. 1 minus 1 by 1.1 whole power 8. How much you are getting? 2 point. ஓ, வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஓகே, இது 1.1 வேல்யூவா? சரி, ஓகே, டிவைடட் பை ஈக்குவல் டு போட்டு எனக்கு ஃபுல் ஆன்சர் சொல்லுப்பா. ஏமா எனக்கு ஃபுல் ஆன்சர் சொல்லுமா. அந்த வேல்யூ தான் கொடுத்துட்டாங்களா, 1.1 whole power 8 வேல்யூ இஸ் givenல 9,000. ஓகே, 9,602. சோ மெஷின் ஏ ஓட கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு, அடுத்த 8 வருஷத்துல எனக்கு எவ்வளவு, மெஷின் ஏ நால எனக்கு வருமானம் எவ்வளவு வருது, 9,602. Because of machine A, I am going to get 9,602. Is it clear? Because of machine B, 2,000 தானமா, அதே 0.1 1 by 1.1 whole power 6 எவ்வளோ, 8,000 something I am getting, 8,000 something I am getting. Now, which machine I should purchase? Machine A or machine B? Machine A. ஏன்னா machine A ஓட contribution எவ்வளோ, 9,000 rupees. Machine B ஓட contribution எவ்வளோ, 8,000 rupees. நான் எதுக்குப்பா வந்துட்டு அது வருஷமும் நல்லா கொடுக்குது, அமௌண்ட்டும் நிறைய கொடுக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், I'll go for machine A. இதுதான் டெசிஷன் மேக்கிங். கரெக்டா இல்லையா? சோ இந்த மாதிரி क्वेश्चंस வந்தா சிம்பிளா என்னது ஃபைண்ட் அவுட் பண்ணோம், present value. Simply what you have to find out, my dear, present value. You all understand this? Clear? Okay. இதுல என்னென்ன பாக்கி இருக்குன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் CAGR னு பண்ணல, டிஸ்கவுண்ட் ரேட் ப்ராப்ளம்ஸ் பண்ணல, இன்னும் பர்பச்சுவிட்டி பண்ணல. அதே மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல கூட என்னால பண்ண முடியல. ஓகேவா? இன்னும் வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் எக்கச்சக்கமாட்டு இருக்குது. ஏன்னா நீங்க அதை அடாப்ட் பண்றீங்களான்னு எனக்கு தெரியல. அந்த முக்கியமா இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் ஓகே ஃபைன் பண்ணிட்டீங்க. சாரி, இது ஆன்விட்டிலாம் எனக்கு பிரச்சனை இல்லை. ஸ்டில் ஐ எம் நாட் கான்ஃபிடென்ட் அபவுட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ப்ராப்ளம்ஸ். நீங்க அடாப்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்களான்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா அது கொஞ்சம் வித்தியாசமாட்டு அப்ரோச் பண்ணாதான் ஆன்சர்ஸ்லாம் கடகடன்னு வரும். ஸோ அதுக்கு நீங்க கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். வீட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த ஷீட் கொடுத்தாச்சு, இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் இன்னைக்கு வந்து இப்போ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு வைண்ட் அப் தி செஷன் டுடே. ஓகே,
ஏன்னா இன்னைக்கு வந்து டைம் வாட்சிங்க என் போனுங்க 1 o'clock ஆயிடுச்சுல்ல. ஓ fine. So listen here, tomorrow first part I'll be starting with CAGR. ஏன்னா CAGR கண்டினியூஸா கேட்டுட்டு இருக்காங்க கொஸ்டின். ஓகே, கம்பல்சரியா ஒரு கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கு CAGRல. அப்புறம் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், நாமினல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இதெல்லாம் பத்தி ஒரு சின்ன டிஸ்கஷன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு நினைக்கு நான் ஒரு இதுல இருந்து கொஸ்டின்ஸ் சிலது மார்க் பண்ணி தருவேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து ஒரு சில கொஸ்டின், சிம்பிள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மார்க் பண்ணி தருவேன். எனக்கு அந்த சம்மெல்லாம் என்ன பண்ணும், நீங்களா உட்காந்து போடுங்க. அதுக்கப்புறம் தான் நான் என்னது, இஃப் ஐ எம் ஹாப்பி தென் ஒன்லி ஐ வில் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் டாபிக். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் என்ன பண்ண போறோம், நாளைக்கு என்ன பண்ண போறோம்னா ஓகே ஈக்குவேஷன்ஸ் பாக்கி இருக்கு. நாளைக்கு வந்து கொஞ்சம் என்ன பண்ணலாம் அப்படின்னா லாஜிக்கல் ரீசனிங் கொஞ்சம் பார்த்துருவோம். கொஞ்சம் ஏன்னா ரொம்ப ஹெவியா போயிட்டு இருக்குது. ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு திரும்ப வேண்டானிக்கு என்ன பண்ணலாம், கொஞ்சம் அடுத்த ஹெவினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, எஸ், லாஜிக்கல் ரீசனிங் டுமாரோ, ஃபுல் லாஜிக்கல் ரீசனிங் ஆல் ரிவைஸ், ஃபுல் லாஜிக்கல் ரீசனிங். ஸோ நாளைக்கு அப்புறம் லாஜிக்கல் ரீசனிங் தொட மாட்டோம். ஓகேவா, ஃபைன். ஸோ வில் மீட் டுமாரோ மார்னிங். ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்றேன், கொஞ்சம் சீக்கிரம் வர பாருங்கப்பா. நீங்க லேட்டா வர, நானும் இப்ப லேட்டா வர ஆரம்பிச்சிட்டேன். காலையில வந்து நான் உட்காந்துட்டு இருக்கேன் 7:30 கிளம்பி. எனக்கு இங்கதான் இருக்கேன், பக்கத்துல மேடவாக்கத்துல தான் இருப்பேன். ஸோ 7:30 கிளம்பினாலும் இங்க வந்துருவேன் 8 o'clock. நீங்களும் மேடவாக்கம் தானா? ஓகே, மேடவாக்கம் அந்த பெருமாக்கம் ரோட்ல இருப்பேன். ரிலையன்ஸ் டிஜிட்டல் பின்னாடி வரும். ஓகே, எஸ், ஓகே, அங்கதான் என்னோட சென்டரும் இருக்குது. அப்புறம் சொல்றேன், அப்புறம் எனக்கு உங்களோட சப்போர்ட்லாம் தேவைப்படும் சொல்றேன். ஓகே, ஐ வாண்ட் யுவர் சப்போர்ட். ஓகே, எல்லாம் லோக்கல் தானப்பா, இங்க இருக்க லோக்கல் தானப்பா, அதனால உங்க சப்போர்ட் தான் தேவை. கவனிங்க, வெயிட், அது நம்ம அப்புறம் பேசிக்கலாம். வேணா நாளைக்கு வேணாக்கு கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த இன்னும் அரௌண்ட் பெரும்பாக்கம், மேடவாக்கம் சைடு, சோழிங்கநல்லூர், இல்லாட்டி இந்த சைடு இந்த தாம்பரம், சேலையூர் சைட்ல இருக்கக்கூடிய பசங்கள்லாம் நம்ம ஒரு வாட்டி சின்னதா ஒரு மீட் பண்ணலாம். நான் என்ன ஹெல்ப் கேட்கிறேன்னு மட்டும் கேட்டுங்க, முடிஞ்சா அதை பண்ணுங்க. ஓகே, நான் லிசனியர். அதாவது என்ன பேசிட்டு இருந்தோம் நம்ம, லாஜிக்கல் ரீசன். அப்புறம் இதுக்கு வீட்டை பத்தி பேசணும். அது ஓகே ஓகே ஓகே, மறந்துட்டேன்பா. லிசனியர். நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, நான் வந்துருவேன். நான் இன்னைக்கு காலைல 7:30 உட்காந்து சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன். என் பொண்ணு வந்துச்சு, அவங்களும் கிளம்பிட்டாங்க. கேக்குறாங்க இன்னும் கிளம்பலையான்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு பதட்டம் அதிகம், லேட் ஆயிடுமோன்ட்டு. நான் சொன்னேன், நான் எப்படி போனாலும் அந்த சோஃபால உட்கார்றத நான் இந்த சோஃபால உட்காந்துக்கிறேன். ஓகேவா, அங்கேயும் உட்காரதான் போறோம், இங்கேயும் உட்காரதான் போறோம். நான் இங்க பொறுமையா உட்காந்துட்டு வரேன். என்ன பிரச்சனை வருதுன்னா, இந்த ரோடு இருக்குல்ல, இந்த சேலையூர் ரோடு இருக்குல்ல, 7:45 வந்தா டக்குன்னு கிராஸ் ஆயிடுது. ஒரு 5 நிமிஷம் லேட் ஆச்சுன்னா 10 நிமிஷத்துக்கு மேல அப்படியே பின்னாடி ஊர்ந்து வந்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. கொஞ்சம் அதுக்காக வேண்டியாவது சீக்கிரம் வர பாருங்களோ. மொக்கையா இருக்கு ரோடு. ஓகேவா, அந்த பிரஷர் வேண்டாம்னா கொஞ்சம் சீக்கிரம் வர பாருங்க. நான் என்ன ஹரிஷ் சார்ட்ட சொல்றேன், டைம் 7:30 போடுங்க சார்ன்ற. என்னமோ 7:30 போட்டா மட்டும் இங்க 7:30 வந்து உட்கார்ற மாதிரி, 7:30 போட்டா 8 o'clock வருவீங்க. நான் தான் தப்பு கணக்கு போடுறேன்னு தெரியல. ஃபியூச்சர் ப்ரொஃபஷனல்ஸ் சொல்லிட்டு இருக்கேன், ஃபியூச்சர் சிஇஓஸ் சொல்லிட்டு இருக்கேன், ஃபியூச்சர் சிஎஃப்ஓஸ் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கெல்லாம் நீங்களா லாயக்கா இல்லையா நீங்க தான் முடிவு பண்ணும். கரெக்ட் தானப்பா? அதுக்குதான் என்ன வேணும், பங்க்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம். ஓகேவா, ஃபைன். Thank you all of you. Good night, sweet dreams. Sir.